வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. அருள்மிகு ஆதிபராசக்தி தேவஸ்தானம் ஸ்ரீ கனக துர்கா ஆலய மகோற்சவ விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலய நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா திரு சந்திரமௌலீஸ்வரர் அவர்களே, அவர்களோடு இணைந்து தெய்வ காரியங்களை செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்களே, நல்ல ஒலி ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, இன்றைய உபயதாரர் மரியாதைக்குரிய அம்மா திருமதி சுதா அவர்களே, அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அன்பர்களே, இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற பக்த கோடி பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் நல்ல பல தலைப்புகளிலே நாம் ஆன்மீகத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அம்பாளுடைய அருட்கருணை, அம்பாள் ஐயா மௌலீஸ்வரர் அவர்களுடைய மனதிலே பேசி கடல் கடந்து நான் வருகை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் இவ்வளவு ஆர்வமாக சொற்பொழிவை கேட்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. மன நிறைவோடு நான் பேசுகிறேன் இந்த மேடையில். அன்றாட நம்முடைய வாழ்வியலோடு இணைந்து நம்முடைய சமயம் என்ன சொல்கிறது என்று நாம் ஒவ்வொரு நாளும் இந்த மேடையிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நான் வருகின்ற வழியிலே எனது மருமகளும் மகனும் என்னை கந்தசாமி கோவிலுக்கு அழைத்து சென்று தரிசனம் செய்துவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் வருகிறோம். நான் எப்பொழுதுமே மேடைக்கு வருவதற்கு முன்னதாக இதைத்தான் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டு எந்த மேடைக்கும் வந்ததில்லை. ஒரு தலைப்பை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த தலைப்பை தயார் செய்தாலும் கூட மேடைக்கு வந்த பிறகு முழுக்க முழுக்க அதை இறைவனுடைய பாதத்திலே நான் சமர்ப்பித்து விடுவேன். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல நான் உட்கார்ந்த பிறகு எதுவுமே என்னுடைய கையிலே இல்லை. ஆனால் இன்றைய தினம் அவர்கள் என்னை கந்தசாமி கோவிலுக்கு போயிட்டு நம்ம வரலாமான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். ஆனால் அதற்குள்ளே முத்துக்குமார சுவாமி சன்னிதானம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாம் கந்தகோட்டத்தை பற்றி சிந்தித்தால் என்ன, அங்கே உற்சவராக இருந்து அருள்பாலிக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியை பற்றி சிந்தித்தால் என்ன என்று நினைத்து கொண்டு அந்த ஆலயத்திற்குள்ளே போகிறேன். அங்கே முத்துக்குமார சுவாமி இருக்கிறார். எல்லாமே தெய்வத்தினுடைய சங்கல்பத்தின்படி தான் ஒவ்வொரு காரியமும் நடைபெறுகிறது. நம்மால் எதுவுமே இந்த உலகத்தில் சாதிக்க இயலாது. எல்லாமே இறைவன் முடிவு செய்யக்கூடிய விஷயம். இன்றைக்கு மிக அருமையாக ராமலிங்க சுவாமிகள் வடலூர் வள்ளல் பெருமானை பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம். ஒரு சமரசமான உலகம் தென்பட வேண்டும் என்கின்ற கனவை கண்டவர் வள்ளல் பெருமான். ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா உயிர்களும் சமம், எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும், பசி பிணி இல்லாமல் இந்த உலகம் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டியவர் வடலூர் வள்ளல் பெருமான்.
சமரச சுத்த சன்மார்க்கம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 3 வேளையும் சத்திய ஞான சபையிலே எல்லோருக்கும் ஆகாரம் கொடுத்து பசியில்லாமல் உயிர்கள் வாழ வேண்டும் என்று மிக அருமையாக ஒரு திருப்பணியை செய்த ஒரு மகான் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வடலூர் வள்ளல் பெருமானை பற்றி நினைத்தால் நிச்சயமாக 2 ஸ்தலங்களை நம்மால் மறக்க இயலாது. ஒன்று திருத்தணி, இன்னொன்று சென்னையில் இருக்கக்கூடிய கந்தகோட்டம். இந்த 2ஐயும் நம்மளால் மறக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் திருத்தணி முருகன் தான் அவரை ஆட்கொள்கிறார். திருத்தணி முருகனை வழிபாடு செய்தால் நம்முடைய நோயெல்லாம் நீங்கி போகும். குன்றிருக்கக்கூடிய இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம்தான். எங்கே போனாலும் முருகனை நாம் வழிபாடு செய்யலாம். ஆனால் குறிப்பாக திருத்தணி சென்றால் நம்முடைய நோயெல்லாம் நீங்கி போகிறது. அங்கே முருகப்பெருமான் யோகமூர்த்தியாக காட்சி தருகிறான், சாந்தமூர்த்தியாக காட்சி தருகிறான். உங்களுடைய நோயை நீக்கக்கூடிய ஸ்தலமாக திருத்தணி இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அருணகிரிநாத சுவாமிகள் இதை தெளிவாக பாடுகிறார். திருத்தணி திருப்புகழிலே பாடுகிறார், இருமலும் ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே, நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுகழ மாலை இவையோடே பெருவயிறு ஈழை எரிகுலை சூலை பெருவலி வேறுள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனத்தாள்கள் அருள்வாயே, வரும்பொரு கோடி அசுரர் பதாதி அடிய அநேக இசைப்பாடி வரும்பொரு கால வைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே, தரும்நிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தரும் திருமாதின் மணவாழா சலமிடைப்பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே என்று பாடுகிறார். ஆக நோயை நீக்கக்கூடிய ஸ்தலம். சூரபன்மனோடு தாரகாசுரனோடு முருகப்பெருமான் போரிடுகின்ற பொழுது மார்போடு மார்பு மோதி அந்த திருத்தணி முருகனுடைய மார்பிலே இவ்வளவு பெரிய குழியை உங்களால் பார்க்க முடியும். இருக்கக்கூடிய ஐயாவுக்கெல்லாம் நல்லா தெரியும். இவ்வளவு பெரிய குழி அவருடைய மார்பில் இருக்கும். அந்த குழியை சந்தன உருண்டையை பூசி மறைத்து வைத்திருப்பார்கள். அந்த ஆலயத்தில் போய் வழிபாடு செய்தால் மறக்காமல் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்ட்ட தயவு கூர்ந்து அந்த சந்தனத்தில் கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கி உள்ளே சாப்பிடணும். நம்முடைய உடம்பில் உள்ள தீராத நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு நிச்சயமாக உண்டு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடியிருக்காரு? எழுகழ மாலை இவையோடே என்று பாடினார். எழுகழ மாலைங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தைராய்டு. முன் கழுத்து கழலை என்று ஒரு நோய், ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய், சுகர் மாதிரி. அதையும் கண்ட்ரோலில் தான் வச்சிருக்க முடியும். முழுமையான ரெமெடி உண்டானா இல்லை. ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை பாடிட்டாரு. இருமலும் ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே. இன்னைக்கு தான் மருத்துவர்கள் எல்லாம் உனக்கு சைனஸா அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சைனஸை பற்றி பாடியிருக்கார். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருவயிறு அதை பற்றி பாடியிருக்கிறார். சூளை நோயை பற்றி பாடியிருக்கிறார். எழுகழ மாலை இவையோடே எரிகுலை சூளை பெருவலி வேறுள்ள நோய்கள். இன்னும் என்னென்ன நோய்கள் இந்த உலகத்தில் இருக்கோ, பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனத்தாள்கள் அருள்வாயே என்று அருமையாக பாடுகிறார். அந்த திருத்தணி முருகன் தான் வடலூர் வள்ளல் பெருமானை முதலாக ஆட்கொண்ட முருகன். பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேங்கிறார் வள்ளல் பெருமான். பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன். மிகச்சிறிய வயதிலே தகப்பனாரை இழந்தவர் அவர். அவங்க அண்ணன் சபாபதி அவர்கள் எப்படியாவது இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடணும்னு படாத பாடுபடுறார். பள்ளிக்கூடத்துக்கே போகிறதில்லை. அவங்க தந்தையாருக்கு திதி நடக்குது, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா வீட்டுக்கு வராதன்னாரு. திதி முடிஞ்சு சாப்பிடணும், பின்வாசல் வழியாக வந்தார்.
அவங்க அண்ணி சொன்னாங்க, அப்பா இது உன் வீடுப்பா, முன்வாசல் வழியாக வந்து சாப்பிட்ற உரிமை உனக்கு இருக்குது, ஏன் பின்வாசல் வழியாக நீ வார? அவங்க அண்ணனுக்கு பயந்துட்டு பின்வாசல் வழியாக வந்து சாப்பிட்டார். அவங்க அண்ணி சாப்பாடு போட்டாங்க. போட்டுட்டு சபாபதி, அவங்க அண்ணன் பேர் சிதம்பர சபாபதி என்று பேர், வள்ளல் பெருமானுடைய அண்ணன் பேர். அண்ணி சொன்னாங்க, நாளையிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பா, சொந்த வீட்டிலே இப்படி திருட மாதிரி வந்து மறைந்திருந்து சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளையிலேருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அப்படின்னு. மறுநாள் காலையில் அவர் போன பள்ளிக்கூடம் என்ன தெரியுமா? மாடியில் ஒரு அறை இருந்தது. அந்த அறையில் போய் ஒரு பெரிய கண்ணாடி எடுத்து வச்சுக்கிட்டு முன்னாடி உட்கார்ந்தார். அதுக்கு அருமையாக மாலை போட்டு தூப தீபம் காட்டி அந்த கண்ணாடியவே திருத்தணி முருகனாக பாவித்து 9 வயசுல குழந்தை பருவத்தில் அந்த கண்ணாடி முன்னாடி அமர்ந்து திருத்தணி முருகனை நினைத்து வேண்டுகிறார். மனம் ஒன்றி திருத்தணி முருகனை தியானம் செய்கிறார். சாட்சாத் திருத்தணி முருகன் கண்ணாடிக்குள்ள அவருக்கு காட்சி கொடுத்தான். 9 வயதுல கண்ணாடிக்குள்ளே திருத்தணி முருகனை பார்த்தார். அந்த இடத்திலே ஸ்பாட்ல பாடினார், சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடப்பத்தார் கொண்ட 12 தோள்களும் ஓர் தாமரை தாள்களும் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருள் கார்கொண்ட வன்மை தணிகாச்சலமும் என் கண்ணுற்றதேன்னு பாடினார். 9 வயதில் முருகப்பெருமான் காட்சி கொடுக்காரு. ஆனாலும் அவங்க அண்ணன் உடலை, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் சும்மா எங்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி சென்னையில் வசிக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை சேர்ந்த மகா வித்வான் சபாபதி முதலியார்கிட்ட கொண்டு போய் படிக்கணும்னு தம்பியை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் பாடம் சொல்லி கொடுக்குறார். இவருக்கு எந்த பாடமும் தலைக்கு ஏறவே இல்லை. அவர் பாட்டுக்கு அனிச்சை செயலாக உட்கார்ந்துருந்தார். திடீர்னு வாத்தியார் உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு வெளியே வரலான்னு வந்து பார்ப்பாரு. அங்கே ராமலிங்க சுவாமிகள் இருக்க மாட்டார். நேராக புறப்பட்டு போய் கந்தகோட்டத்தில் உட்காந்து முருகன் முன்னாடி உட்காந்து மணிக்கணக்கில் பாட வேண்டியது. ஏன்னா அவனை ஆட்கொண்டவனே முருகன் இல்லையா? இப்போ தினமும் எங்கே காணாமல் போகிறான்னு ஒரு நாள் காஞ்சிபுரம் சபாபதி என்ன செய்தார், நேராக மகாவித்வான் புறப்பட்டு கந்தகோட்டத்துக்கே வந்துட்டார். ஏன்னா அவங்க அண்ணன் சொன்னார், இவன் எங்கே காணாமல் போனாலும் நீங்கள் கந்தகோட்டத்துக்கு போனீங்கன்னா இவரை தேடிடலாம், இவரை பிடிச்சிடலாம். நேராக இப்பொழுது காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் அவர்கள் கந்தகோட்டத்துக்குள்ளே வந்து வள்ளல் பெருமானை தேடுகிறார். இவர் முருகன் முன்னாடி உட்கார்ந்து அந்த சின்ன வயதில் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலமாமை வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறிபிடி தொழுக வேண்டும் மதமான பேய்பிடியாதிருத்தல் வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் முனையென்று மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேழே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியேன்னு பாடினார். மகாவித்வான் சபாபதி முதலியார் அப்படியே அரண்டு போயிட்டார். 9 வயசுல முருகன்ட்ட கேட்ட வரங்களை பாருங்க. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஒரே மனதா உன்னை ஒருத்தன் தியானிப்பான் பாரு, உண்மையாக உன்னை தியானிக்கக்கூடிய உத்தமன், அவனுடைய உறவு தான் எனக்கு வேணும். 9 வயசுல பாடுறார். நம்மெல்லாம் யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பெரிய செல்வந்தனா இருந்தா அவனுடைய தொடர்பு நமக்கு இருந்தா அது நமக்கு ரொம்ப பெருமைன்னு நினைச்செல்லாம் பழக்கம் வைக்கிறோம். உண்டா இல்லையா? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற, அப்படியே டைவர்ஷனோட சாமியை கும்பிடுறவரை பத்தி சொல்லல அவரு. ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட எவன் சுவாமிகிட்ட சரண்டர் ஆகிறானோ அந்த உத்தமனுடைய உறவு எனக்கு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். சுவாமி, இந்த மனுஷன் எப்படின்னு எனக்கு தெரியாது, அவன் உள்ள என்ன நினைக்கிறான் வெளியே என்ன பேசுறான் எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும்.
அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி என்னிடம் யாராவது நடித்தால் எனக்கு அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. நீ தான் அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யணும், விலைக்கு காப்பாற்றணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். எப்பவுமே சுவாமியினுடைய புகழைத்தான் பேசணும், சாமானியனுடைய புகழை பேசப்படாது. சில பேர் எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை புகழ்ந்து புகழ்ந்தே வாழ்ந்து பழக்கப்பட்டிருக்கோம். உங்களை மாதிரி உலகத்தில் யாராவது உண்டா? உங்களை மாதிரி ஆள் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? இப்படியே மனுஷ ஆளை சும்மா முகஸ்துதிக்காக நம்ம பாராட்டிக்கிட்டே இருப்போம். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். ஏன்னா அது மட்டும் நம்மளால முடியாது. ஒரு நாளைக்கு நாமளே உட்கார்ந்து சுய பரிசோதனை செஞ்சோன்னு வைங்களேன், குறைந்தபட்சம் ஒரு 100 பொய் பேசுவோம். பெருநெறிபிடி தொழுக வேண்டும், என்னுடைய நெறிமுறைகளிலிருந்து மாறாமல் நான் இருக்க வேண்டும். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறிபிடி தொழுக வேண்டும், மதமான பேய்பிடியாதிருத்தல் வேண்டும். மதமான பேய்பிடியாதிருத்தல் வேண்டும். எல்லாரும் ஏதோ ஒரு சக்தியை வழிபாடு செய்யறாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நான் வழிபடக்கூடிய தெய்வம் தான் உயர்ந்ததுன்னு நீ நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா இன்னொருத்த வழிபடுறது சரியானது இல்லைன்னு முடிவு செய்யக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது. எப்படி தெரியும் உனக்கு? மதமான பேய்பிடியாதிருத்தல் வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும், உனையென்று மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும்னார். வெறும் காசு கேட்கல, கருணை என்கின்ற நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவழே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணி என்னார். மகாவித்வான் பார்த்தாரு சபாபதி, நேராக புறப்பட்டு வீட்டுக்கு போயிட்டார். போய் அவங்க அண்ணனை கூப்பிட்டு உலக ரீதியான கல்வியை அவனுக்கு போதிக்க வேண்டிய அவசியமில்லை சபாபதி. அவன் தெய்வீக குழந்தை, இறைவனால் இந்த மண்ணுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அவனுக்கு நீயோ நானோ இதை விட பெரிய வித்வானோ வந்தெல்லாம் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. அவன் இந்த உலகத்திற்கே பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இறைவன் இந்த லோகத்துக்கு அவன் அனுப்பியிருக்கான். அதனால இனிமே உன் தம்பிக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்கணும், கல்வி கற்றுக் கொடுக்கணும் நீ எதிர்பார்க்காதன்ட்டார். அப்போ எப்போ பார்த்தாலும் கந்தகோட்டத்தில் போய் அவர் உட்கார்ந்துருந்ததுக்கு என்ன காரணம்னா, கந்தகோட்டத்தில் தான் 9 வயதில், அந்த 5லிருந்து 9 வயதுக்குள்ள அந்த கந்தகோட்டத்துக்குள்ள தான் அப்படியே ஜோதிர்லிங்க தரிசனத்தை ராமலிங்க சுவாமிகள் பார்த்தார். சுவாமி வழிபாடு நடக்க தோள்ல தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க குழந்தையே. அது தன்னால சிவனை பார்த்து சிரிக்குதுங்க, அங்க முருகனை பார்த்து சிரிக்குது. எல்லாரும் அமைதியா சாமி கும்பிடுறாங்க. இது மட்டும் கெக்கல் விட்டு சிரிச்சுக்கிட்டு கிடந்தது. இந்த குழந்தை சுவாமிகிட்ட ஏதோ பேசுது. அந்த அளவுக்கு அளவு கிடந்த ஈடுபாடு முருகன் மீது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அடியார் என்று நாம் அவரை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த கந்தகோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு தெரியுமா? முருகனுக்கு கலியுக வரதன் என்று அவனுக்கு பேரு. முருகனை வழிபாடு செய்தால் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காது எதுவுமே இல்லை. மும்மலங்களையும் அழித்து நலன்களையும் தரக்கூடியவன் முருகன். இம்மை மறுமை முக்தி என்கின்ற நலன்களையும் தரக்கூடியவன் முருகப்பெருமான். அந்த முருகனை சதா தியானம் செய்து கொண்டே இருந்தார். ஏனென்று சொன்னால் அந்த கந்தகோட்டத்தில் மூலவர் பேரு கந்தசாமி. இன்னைக்கு அந்த கந்தசாமி கோயிலுக்கு தான் என்ன தற்சமயமாக அழைச்சிட்டு போனாங்க. மூலவர் பேரு கந்தசாமி. அங்கே இருக்கக்கூடிய கந்தகோட்டத்தில் இருக்கக்கூடிய உற்சவருக்கு பேரு முத்துக்குமார சுவாமி.
நீங்கள் முத்துக்குமார சுவாமி பல இடங்களில் பார்க்கலாம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கெல்லாம் போனால் முத்துக்குமார சுவாமியை வழிபாடு பண்ணாமல் வந்துடக்கூடாது. எந்த நோய் இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தைரியமாக வந்துடலாம். அது மாதிரி தென்காசி பக்கத்தில் முத்துக்குமார சுவாமி இருக்கார். அந்த முத்துக்குமார சுவாமியை அந்த பகுதிக்கு போனால் என்ன செய்யணும்? பார்க்காம வந்துடக்கூடாது, கண்டிப்பாக பார்த்துட்டு வரணும். முத்துக்குமார சுவாமி அங்கே உற்சவராக இருக்கிறார். ஆனால் அந்த கோயிலில் மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் இருக்கிறது. 1000 ஆண்டுகள் பழமையான கோவில், பஞ்சபூத தீர்த்தம் இருக்கக்கூடிய கோயில், சரவண பொய்கை இருக்கக்கூடிய கோவில். அங்கே மிக அருமையாக வள்ளி வழிபாடு, தேவசேனா வழிபாடு இருக்கிறது. குளக்கரையிலே சித்தி புத்தியோடு விநாயகப் பெருமான் காட்சி தருகிறார். இன்னும் சரவண பொய்கை அருகிலே விநாயகப் பெருமான், விநாயகப் பெருமானுக்கு வலதுபுறத்திலே லக்ஷ்மி, விநாயகப் பெருமானுக்கு இடதுபுறத்திலே சரஸ்வதி காட்சி தருகிறாள். அந்த அம்சத்தை போய் நீங்கள் அங்கே வழிபாடு செய்தீங்கன்னா ஞானமும் கல்வியும் உங்களை வந்து சேரும். அழியாத ஞானம், அழியாத கல்வி கிடைக்கும். இந்த உற்சவருடைய சிலை, அதாவது முத்துக்குமார சுவாமியினுடைய சிலை கொஞ்சம் சேதப்பட்டு போச்சு, சிதலமடைந்து போச்சுன்னு சொல்லி பஞ்சலோகத்திலே அந்த முத்துக்குமார சுவாமியை ஏற்பாடு செய்ய வேண்டும், பஞ்சலோக விக்கிரகம் செய்ய வேண்டும்னு இதை மாதிரி நிர்வாக பெருமக்கள் எல்லாம் முடிவு செய்தார்கள். அப்போ பஞ்சலோக சிலை உருவாக்கப்பட்டு வார்ப்பிலிருந்து வெளியே எடுத்தாங்க. அதை வார்ப்பில் தானே வைப்பாங்க அந்த சிலையை, பஞ்சலோக சிலையை உருவாக்கணும்னா. அந்த வார்ப்பிலிருந்து வெளியே எடுக்காங்க. அது அங்கங்கே கொஞ்சம் பிசுறு இருக்கு. அந்த சிலைக்கு வெளியே சில பிசுறுகள் அங்கங்கே நீட்டிக்கிட்டு இருக்கு. இதை எல்லாரும் கை வச்சு எடுக்க முடியாது. சுவாமி காரியம் அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. இப்போ ஒரு சுவாமியினுடைய சிற்பத்தை ஒரு ஸ்தபதி செய்கிறாருன்னு வைங்க, அவர் செய்யும் போது அவ்வளவு ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருப்பார், விரதம் இருப்பார், ஒழுக்கமாக இருப்பார், நெறிமுறைகளோடு இருப்பார், தவமாக இருப்பார், காப்பு கட்டியிருப்பார். அப்புறம்தான் சுவாமியினுடைய சிற்பத்தை செதுக்குவார். ஆனால் சுவாமியினுடைய சிற்பத்தை செதுக்குனா கூட அந்த விரதம் இருக்கிற காரணத்தினால அந்த சிலை மேலே சில நேரம் ஏறி நிற்க வேண்டியது இருக்கும். இப்போ வயிற்றுக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு முகத்தை செதுக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் எல்லாம் செஞ்சு அதை எப்படியெல்லாம் பாலாலயம் பண்ணணுங்கிறத இதை மாதிரி சிவாச்சாரியர்கள் முடிவு பண்ணி அது கர்ப்பகிரகத்துக்குள்ளே வந்து அதுக்கு கும்பாபிஷேகம் நடந்து உலகம் முழுதும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவனுடைய அருட்சக்தியை கருவறைக்குள் கொண்டு வந்த பிறகு அந்த சிற்பத்தை செஞ்ச ஸ்தபதியாக இருந்தால் கூட நான் தாங்க இந்த சிற்பத்தை செஞ்சேன், நானே நின்று சாமி கும்பிட்றேன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியுமா? அவர் வெளியே தான் நின்று என்ன செய்வார்? என் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவார். வேணா இவர் தான் இதை செதுக்கின ஸ்தபதின்னு வேணா அவருக்கு முன்னுரிமை கொடுத்து என்ன செய்வோம்? அர்ச்சனை பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைக்கு மேலே அந்த சிலையை உருவாக்கியவர்களே எங்கே தான் நிற்கணும்? வெளியே தான் நின்று சுவாமியை தரிசனம் பண்ணணும். சில ஆகம விதிகள் இருக்கிறது, அதை நாம் கடைபிடித்து தான் ஆகணும். அதை போல இந்த பஞ்சலோக சிலையை வார்ப்பிலிருந்து வெளியே எடுத்த பிறகு அங்கங்கே பிசுறு இருந்தது, யாருமே கை வைக்க முடியாது. தலைமை சிற்பி வரணும், தலைமை சிற்பி வந்து தான் கை வைக்க முடியும். இந்த சிற்பக்கலையும் சாதாரணமானது இல்லைங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு பழுத்த ஒரு பாறாங்கல், அதாவது ஒரு கருங்கல்லை நீங்களும் நானும் பார்க்கறதுக்கும் சிற்பி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்களும் நானும் பார்த்தோம்னா அது பாறாங்கல்லாவே தான் நமக்கு தெரியும். ஆனால் சிற்பிகளுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய திறமை, அந்த பாறாங்கல்லுக்குள்ளே முருகனுடைய அம்சம் இருக்கிறதா, ஆதிபராசக்தியினுடைய அம்சம் இருக்கிறதா, விநாயகப் பெருமானுடைய அம்சம் இருக்கிறதா, லக்ஷ்மி நரசிம்மருடைய அம்சம் இருக்கிறதான்னு அவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை முருகனுடைய அம்சம் அவருடைய கண்ணுக்கு தென்பட்டது என்று சொன்னால் முருகனுடைய அம்சத்தை முதல்ல அந்த பாறாங்கற்களுக்குள்ளே வடிப்பது இல்லை அந்த சிற்பி. அந்த தெரிந்த ரூபத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு மீதி இருக்கிற பகுதியை பூரா தட்டி விடுவான் முதல்ல.
ஒரு அழகான ஒரு முருகனுடைய திருவுருவம் வந்துடும். அதுக்கு பிறகு எல்லா நகாசு வேலைகளையும் ஒரு சிற்பி செய்து முழுமை பெற வைப்பார். அவ்வளவு ஒரு சக்தி சிற்பியினுடைய கைக்கு இருக்கிறது. ஆனாலும் தலைமை சிற்பி வந்து தான் இதை என்னன்னு முடிவு பண்ணணும்னு ஆலய நிர்வாக பெருமக்கள் முடிவு செய்தார்கள். இப்போ தலைமை சிற்பி வந்தார். வந்து பார்த்தா பஞ்சலோக சிலையில் அங்கங்கே அப்படி அப்படியே பிசுறுகள் இருக்கு. அதை பார்த்த உடனே என்ன நடந்துச்சுன்னே சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியல. அப்படியே மூர்ச்சையாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். அப்புறம் தண்ணி எண்ணிலாம் தெளித்து அவரை எழுப்பினா அவர் சொன்னார், இந்த சிலையை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் நெருங்க முடியாது. இதற்குள்ளே முருகனுடைய முழு சாநித்தியம் நிறைந்திருக்கிறது. நீங்கள்லாம் சென்னை போனால் மறக்காமல் கந்தகோட்டம் போயிட்டு வாங்க. முழு சாநித்தியம் இதற்குள்ளே இருக்கிறது. இது யாராலையும் தொட முடியாது. ஏன் தலைமை சிற்பி என்னாலையும் தொட முடியாதுன்னு சொல்லி அந்த சிலைக்கு பல நாட்களாக பூஜை செய்யாமல் ஒரு அறைக்குள்ளே வைத்து பூட்டி விட்டார்கள். ஒரு அறைக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. 2 வருஷம் அந்த சிலை ஒரு அறைக்குள்ளே இருக்கிறது. 2 ஆண்டுகள் கழித்து காசி சேத்திரத்திலிருந்து ஸ்ரீ சாமையர் அவர்கள் வந்து அவர் இதை என்னன்னு பார்க்கணுன்னு அவரை அழைக்கிறாங்க. அந்த சாமையர் வருகிறார். வந்து அப்படியே சுவாமி இருக்கக்கூடிய அறையை திறங்கன்னார். எல்லாரும் பயந்தாங்க. சுவாமி இருக்கிற அறையை திறக்கவே பயம். அவர் சொன்னார், நான் சொல்கிறேன்ல நீங்கள் திறங்கன்னார். சரின்னு அறையை திறந்தார்கள். நீங்கள் எல்லாம் ஒரு ஓரமாக போய் நில்லுங்கன்னு சொல்லி முருகன் நடுவில் இருக்கிறாரு. சுற்றி வர துணியை வச்சு மறைச்சிட்டாங்க. துணியை வச்சு மறைச்சிட்டு முருகனுடைய சிலைக்கு அருகிலே துணிக்குள்ள தான் மட்டும் அமர்ந்து பல நாட்களாக மிக ஸ்பஷ்டமாக மந்திரம் சொல்றார். இந்த மந்திரம் உச்சாடனம் செய்ய 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 இந்த பிசுறு மேல கையே வைக்கல, அது தானாக உதிர்ந்து கீழே விழுந்துச்சு. அப்பேற்பட்ட ஸ்தலம் தான் கந்தகோட்டம். சும்மா சாதாரணமான ஸ்தலம் அல்ல அது. அப்படியே அந்த பிசுரெல்லாம் தானாகவே உதிர்ந்து கீழே விழுந்த பிறகு அந்த சிலையை எடுத்து வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து பூஜையை இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம். அந்த கந்தகோட்டத்துக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு தனி தைரியமும் ஒரு தனி தெம்பும் வரும். அந்த முருகனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இந்த கந்தசுவாமியை பார்த்தாலும் சரிதான், உற்சவராக இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியை பார்த்தாலும் சரிதான், ஒரு தனி தைரியமோ ஒரு மனத்திடமோ நமக்கு நம்மை அறியாமலேயே கிடைக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் முருகன். சும்மாவாவன் உடனடியாக கேட்டதை கேட்கபடி கொடுக்கக்கூடிய கலியுக வரதன். அருணகிரிநாத சுவாமிகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அந்த அருணகிரிநாதரை தடுத்து ஆட்கொண்டு, அருணகிரி என்னை பாடு, இந்த உலகம் உய்ய நீ திருப்புகழை பாடு. நான் எப்படிப்பா பாடுவது, உன்னுடைய அனுகிரகத்தை என்னால் எப்படிப்பா பாட முடியும்னார் அருணகிரிநாத சுவாமிகள். இறைவன் முத்து என்று அடியெடுத்து கொடுத்தான். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குறுவரை அறவோதும் முக்கட்பர மற்கச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 வர்க்கத்தமரரும் அடிவேண 10 தலை தத்தக்கணிதொடு ஒற்றைக்கிரி மற்றை பொருதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வது ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்து பயிரவி திக்கொக்க நடிக்க கழுகொடுக முதாட திக்குப்பரி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பௌரிக்க திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்டக்கிழமிசை குக்கு குகு குக்கு குகு உத்திப்புகை உட்குப்பிடி என முதுகோகை கொட்புச்சழ நட்பற்ற உணரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாளே என்று முருகப்பெருமான் ஆட்கொண்ட போது அருணகிரிநாதர் என்ன அழகாக பாடினார். முருகன் ஒருவனை தேர்வு செய்து இவன் வாயிலாக இந்த உலகம் உய்வு பெற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை யாராலும் தடுக்க இயலாது. அப்படி முருகப்பெருமான் தேர்வு செய்தது யாரு? ராமலிங்க சுவாமிகள். அருணகிரிநாத சுவாமிகளை எப்படி ஆட்கொண்டாரோ அதை போல 9 வயதிலே ராமலிங்க சுவாமிகளை எம்பெருமான் முருகன் ஆட்கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த கந்தகோட்டத்தில் நின்று அருமையாக பாடினார். ஆனால் வள்ளல் பெருமான் என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது எது? திருவருட்பா இல்லையா?
ஆனா என்ன அழகாக அந்த பரிணாமத்தை இந்த உலகத்திற்கு சொன்னார் பாருங்கள். அதைத்தான் நீங்க முக்கியமாக தெரிந்து கொள்ளணும். 9 வயதுல தன்னுடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்த 9 வயதுல திருத்தணி முருகன் காட்சி கொடுத்தான். கந்தகோட்டமே கதின்னு கிடந்தாரு. அப்ப என்ன அழகாக சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும்னு பாடினாரு. அப்படியே கொஞ்ச நாள் போக போக எப்படி பாடினாரு? பெற்றதாய்தனை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனேன்னார். இப்போ முருகன்ல இருந்து நமசிவாயம்னார். அப்ப நீங்க கேட்கலாம், முருகன் வேற சிவன் வேறதான் இல்லை. முருகனும் சிவனும் ஒரே ஆளுதான். சிவனுக்குரிய 5 முகங்கள் சத்வோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம் என்பது சிவனுக்குரிய முகம். சிவனுக்கு ஒரு 6வது முகம் உண்டு. அந்த 6வது முகம் பரமஞானிகளுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய அதோமுகம். அந்த அதோமுகத்தை தான் கருணை வேள் வடிவமாக கந்தனாக சிவன் பரிணாமம் செய்தான் என்று பார்க்கிறோம். ஆக அவனே சிவன், அவனே முருகன். என்ன சிவரூபத்திலே இருக்கின்ற பொழுது மானோடும் மழுவோடும் காட்சி தந்தா, முருகனாக இருக்கின்ற பொழுது வேலோடும் மயிலோடும் காட்சி தந்தா. அது சம்ஹார மூர்த்தி ரூபம், இது அனுகிரக மூர்த்தி ரூபம். இது அதோமுகத்தை தான் கந்தவேள் ரூபமாக கொடுக்கிறான். அதனாலதான் கச்சியப்பர் கந்தபுராணத்திலே முருகனும் சிவனும் ஒண்ணுங்கிற விஷயத்தை ஆதலால் நமது சக்தி ஆறுமுகன், அவனும் யாமும் வேதகம் என்றால் நம்போல் பிரிவிலன், ஏனமில் குழவி போல்வான், யாண்டும் நின்றான் யாவையும் உணர்ந்தான் என்று பாடுகிறார். அம்மாள்கிட்ட சொல்றாரு சிவன், நான் வேறு முருகன் வேறு இல்லை, நாங்க 2 பேரும் ஒரே ஆளுதான் சொன்னார். நாங்க 2 பேரும் ஒரே ஆள் தான். அதனாலதான் அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலையில் வைத்து முருகப்பெருமான் ஆட்கொண்ட போது முருகா என்று மிக அருமையாக பாடினார். வயலூருக்கு வா, என்னை பற்றி திருப்புகழை பாடு என்று சொன்னார். வயலூர் சென்றார். ஸ்தலங்கள் தோறும் சென்று திருப்புகழை பாடினார். நிறைவாக பழமுதிர்ச்சோலை ஸ்தலத்துக்கு வந்தார். பழமுதிர்ச்சோலை ஸ்தலத்துக்கு வந்த போது பாடுறாரு, முருகா நீ என்ன திருவண்ணாமலையில் ஆட்கொண்டியப்பா, ஆனா ஆட்கொண்ட நீயும் சிவனும் ஒண்ணுதாங்கிற ஞானம் எனக்கு அப்போ இல்லையே. வாதினை அடர்ந்த வேல்வழியர் தங்கள் மாயமது ஒழிந்து தழியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாப்பதமணிந்து பணியேனே, ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள் 6 முகம் என்று தெரியேனேன்னார். எனக்கு அன்னைக்கு தெரியலையப்பா, இன்னைக்கு தானே தெரியுது. அந்த சிவனே தான் நீ, அந்த முருகனே தான் நீ, எல்லாமே நீ தான் அப்படிங்கிற விஷயம். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை எனக்கு அன்னைக்கு உணர முடியலையே, இன்னைக்கு என்னால் அதை உணர முடியுதே அப்படின்னு பாடினார். ஆக சிவன் வேறு முருகன் வேறு இல்லை என்று பார்க்கிறோம். முதல்ல முருகனை பாடுகிறார். அப்புறம் அப்படியே அந்த பக்தி மேலோங்க மேலோங்க பெற்றதாய்தனை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனேன்னாரு. அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் பரிணாமம் பெற்று நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து உற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னருமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றினால் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இது வேண்டார். எப்படி பாடினார் பாருங்க. நினைந்து நினைந்து, நினைச்சா மட்டும் போதாது அபிராமியை, உணர்ந்து உணர்ந்து, உணர்ந்தா மட்டும் போதாது நெகிழ்ந்து நெகிழ்ந்து. இந்த நெகிழ்ச்சி, இந்த அருமையான நினைப்பு, இந்த உணர்வு உனக்கு வரணும்னா அன்பே நிறைந்து நிறைந்து, இந்த ஊற்றெழக்கூடிய கண்ணீர், அதனால அந்த உடம்பே நினையணும். அதுதான் பக்தி.
ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. சில பேரை நான் பார்த்துருக்கேன், ஆதிபராசக்தி முன்னாடி நின்று நம்ம துன்பங்கள் எல்லாம் நினச்ச உடனே நம்மளையும் அறியாமல் தாரதானையா கண்ணீர் ஊற்றும். ஆனால் அக்கம் பக்கத்தில் நம்மளை யாராவது பார்க்குறாங்களான்னு பார்ப்போம். யார் பார்த்தான்னு யாருக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்? அவளோடு நம்மை ஐக்கியப்படுத்துகின்ற பொழுது அங்கே அவளுக்கும் நமக்கும் மட்டும்தான் வேலை, வேற யாருக்கும் வேலை இல்லை. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால். ஐயா அழுவுறாங்க. ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னருமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றினால் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர்னார். அப்போ நீங்கள் கேட்கலாமா, மரணமே ஏற்படாதாமா, மரணம் வராதான்னு கேட்கலாம். கண்டிப்பாக மரணம் வரும். மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் மரணம் கண்டிப்பாக வரும். நம்மளை படைச்ச பிரம்மாவே ஒரு கல்ப வருஷம்தான் உயிரோடு இருப்பார். அப்போ மரணமிலா பெருவாழ்வுன்னு பாடுறாரு. எப்படி மரணமிலா பெருவாழ்வுன்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி சொல்கிறாரு? நீ பிறக்க மாட்டேங்கிறார். நீ பிறந்தா தானே மரணம்னு ஒன்று வரும். பிறக்கவே இல்லைன்னா மரணம் எப்படி சம்பவிக்கும்? அப்போ பிறவா பெருநிலையை நீ பெற முடியும் என்பதைத்தான் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். இது கதை இல்லைங்கிறார். புனைந்துரையேன், நான் பொய் சொல்லலை, பொய்யுரையேன், சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சொற்சபையில் புகுவதற்குரிய வழி இதுதான் அப்படின்னு பாடுறாரு. இப்படியே முருகனை பாடினார், சிவனை பாடினார், அப்புறமும் சிவனை பாடினார். அப்படியே அந்த பரிணாமம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கி எங்க ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நின்னார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று வந்து நின்றார். அந்த வள்ளல் பெருமான் தெய்வமணி மாலையில் ரொம்ப அழகா ஒரு பாடலை பாடுறார். நீர் உண்டு பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலன் உண்டு, பலனும் உண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு, கதிகொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பணியுண்டு உடையுண்டு கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழமே உணவுண்டு சாந்தமுறு முழமுண்டு வளமும் உண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்டு வண்டுற கடம்பணியும் நின்பத தியானம் உண்டாயில் அரசே, தாருண்ட சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவழே, தன்முகத் தூயமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியேன்னு பாடினார். நீர் உண்டு, நீரின்றி அமையாது உலகுன்னு பாடினாங்க நம்முடைய அருளாளர்கள். நீர் உண்டு. அந்த நீருக்கு என்ன ஆதாரம்? சும்மா அந்த பூமியில நீர் உருவாகிருமா? நீர் உண்டு அப்படின்னா பொழிகின்ற கார் உண்டு. நல்ல மழை பெஞ்சாதான் நீருக்கு ஆதாரம் உண்டு. அப்பந்தான் நீர்நிலைகள் நிறையும், அப்பந்தான் ஆறுகள் நிறையும், ஏரிகள் நிறையும், குளங்கள் நிறையும், கால்வாய்கள் நிறையும், குட்டைகள் நிறையும். சகலமும் நீர்நிலைகளோடு இருந்தால் தான் உயிர்கள் சுபிட்சமாக வாழும். இப்போ நீர் தான் அடிப்படை ஆதாரம். நீர் உண்டு. அப்போ நீர் இருக்கணும்னு சொன்னால் பொழிகின்ற கார் உண்டு, நல்ல மழை பெய்யணும். நீர் உண்டு பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலன் உண்டு பலனும் உண்டுன்னார். என்ன அழகா பாடுறார் பாருங்க. நீர் தான் அடிப்படை ஆதாரம். அதுக்கு உறுதுணையா இருக்கிறது மிக அருமையாக மழை. ஆனா நீர் உண்டு பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலன் உண்டு பலனும் உண்டு. பெய்கிற மழை பூரா போய் கடல்ல பெஞ்சிட்டுன்னு சொன்னா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? 365 நாள்ல 200 நாள் மழை பெய்யுது. ஆனா 200 நாள் மழையும் கடல்லே பெய்யுது, நிலத்துல மழையே விழல. உயிரினங்கள் வாழ முடியுமா? அப்போ விளைகின்ற நிலத்துல மழை துளி விழணுங்கிறார். விளைகின்ற நிலத்துல மழை விழுந்தா தான் பயிர்கள் செழிக்கும். பயிர்கள் செழித்தால்தான் உயிர்கள் வாழ முடியும். பிணி இல்லாம, ஆகாரம் இல்லாம வாழ முடியுமா? அப்போ நீர் உண்டு. அதற்கு ஆதாரம் என்னது? பொழிகின்ற கார் உண்டு. அது எங்க போய் விழணும்? விளைகின்ற நிலத்துல விழணும். அப்ப பலன் உண்டுங்கிறார்.
நீர் உண்டு பொழிகின்ற கார் உண்டு விளைகின்ற நிலன் உண்டு பலனும் உண்டு நிதியுண்டு. நீ முருகனை வழிபாடு செஞ்சின்னா உனக்கு நிதி உண்டு. ஆனா அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, நிதி உண்டு துதி உண்டு. நிதி உண்டு துதி உண்டுன்னார். ஒண்ணும் இல்லை, ஆனாவுக்கு அடுத்த எழுத்து தெரியாதுன்னு வச்சுக்கிடுவோமே. கல்வி அறிவு இல்லை. நான் நேற்றே சொன்னேன், உள்ள கல்வி போகணும் வெளியே ஞானம் வரணும், ரெண்டும் இல்லை. ஆனால் அவர்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ஹை குவாலிட்டி வெஹிக்கிள் ஒன்று இருக்கு. அவர்கிட்ட பல கோடி ரூபா இருக்கு. அப்படியே காரில் வந்து இறங்கின உடனே நம்மால் வரவேற்கிறதுக்கு 10 பேர் போவான், வழி அனுப்புறதுக்கு 100 பேர் போவான். ஏன்னா தொட்டு அம்மா பாருங்க எவ்வளவு அழகா மழைக்கு ரிலேட்டடா கொடையும் முடிப்பாங்களா அவருக்கு. ஏன்னா அவர் மழையில நினைஞ்சிடப்படாதான். அப்போ காசு நிறைய வச்சிருக்கிறவனை தேடி வலிய போய் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவோம். வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான். அதுவே ஒரு ஏழை, ரொம்ப படிச்சவன், ரொம்ப அறிவாளி, நிறைய உபன்யாசம் பண்றவன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவன், அவன் அங்கிருந்து ஒரு மஞ்ச பைய கையில வச்சுக்கிட்டு பாவம் போல நடந்து வாரான்னு வைங்க, வாங்கன்னு கேட்க நாதி இருக்காது. உலக நடப்பத்தானே நான் சொல்றேன், கற்பனையா ஏதாவது சொல்றேன்னா இல்லை. அப்ப நிதி உண்டு. அப்ப கை நிறைய நிதி இருந்தா துதி உண்டு. வள்ளல் பெருமான் அதை சொல்லல பெரியோர்களே. வள்ளல் பெருமான் அதை சொல்லல. நிதி உண்டு துதி உண்டுன்னு முடிச்சிருந்தாருன்னா, ஓஹோ காசு இருக்கிறவனை தான் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவான் போல நாமளும் தப்பா நினைச்சிருக்கலாம். ஆனா அடுத்த வார்த்தை சொல்றாரு, நிதி உண்டு துதி உண்டு மதியுண்டுன்னு பாடுறார். நீர் உண்டு பொழிகின்ற கார் உண்டு விளைகின்ற நிலன் உண்டு பலனும் உண்டு நிதி உண்டு துதி உண்டு மதியுண்டுன்னு பாடுறாரு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 100 கோடி ரூபா ஒரு ஆள் வச்சிருக்காரு, கார்ல வந்து இறங்குறாரு, ஓடி போய் நம்ம அப்படியே விழுந்து கும்பிட்டு வாங்கயா வாங்கயா உங்களை தாயா எதிர்பார்த்தோம் அப்படின்னு ஆக ஞானமே இல்லாத ஒருத்தரை கும்பிடு போடுவோம். அந்த கும்பிடு எதுக்கு? அவன் வச்சிருக்கிற துட்டுக்கு. ஆனா பழையபடி ஒரு 20 பேர் கும்பிடு போட்டு அவனை வழி அனுப்பின பிறகு நம்ம எல்லாரும் கூடி பேசுவோம், நம்ம தலையெழுத்த பார்த்தீங்களா ஐயா, போய் இந்த பயலெல்லாம் உளுந்து கும்பிட வேண்டி இருக்கு, இவனுக்கெல்லாம் ஏதாவது தகுதி இருக்கா, துட்டு வச்சிருக்கான், வேற இந்த பயட்ட என்ன இருக்கு அப்படின்னு பேசுனா, இவன் நிதிக்கு ஏதாவது பலன் இருக்கா, இல்லை இவன் பேருக்கு ஏதாவது பின்னாடி புகழ் இருக்கா? ஒன்றும் இல்லையே. அப்போ நம்ம விழுந்து அவனை உபச்சாரம் பண்ணமே, அது உண்மையான உபச்சாரமா? இல்லையே. ஏதோ பேருக்கு பண்ணணும்னு பண்ணமே தவிர நமக்கும் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. இந்த பயலெல்லாம் போய் கும்பிடு போட வேண்டியது இருக்கு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் அறிவு மழுங்கினவன் கையில் நிறைய பேர் கையில் காசு இருக்கான். இதை நான் சொல்லவே இல்லை, என்கிட்ட யாரும் பிரச்சனைக்கு வந்துடக்கூடாது. வள்ளல் பெருமான் பாடுகிறார், நிதியுண்டு துதியுண்டு. ஆனா அவங்கிட்ட நிதி இருந்து மட்டும் கும்பிட்டான்னா அவன் பின்னாடி போன பிறகு அவனை பத்தி பேசுவான். ஆனா அவனிடமே அழியாத மதியும் சேர்ந்திருந்தால் அந்த வணக்கம் உண்மையான வணக்கமா இருக்கும். இல்லைன்னா அது போலியா தான் இருக்கும். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? காலையில் 7 மணிக்கு கடத்தெரு திறந்து அப்படியே சாம்பிராணி புகெல்லாம் போட்டு சுவாமி கும்பிட்டுட்டு கடையில் வரிசையாக முதலாளிமார் உட்கார்ந்துருப்பாங்க. ஒருத்தர் தேவாரம் பாடுவார், திருவாசகம் பாடுவார், திருப்புகழ் பாடுவார். கடவுள் எனக்கு கொடுத்தது போதும் நினச்சி வாழக்கூடிய ஒரு ஏழை நல்ல மனிதநேயமிக்க ஒரு மனிதன் அந்த கடையை தாண்டி போனார். கடையில் உட்கார்ந்துருக்க முதலாளியை பார்த்து வணக்கம்யா அப்படின்னார். இந்த வணக்கம் சொன்னால் பதிலுக்கு வணக்கம் சொல்லணுமா இல்லையா? வணக்கம்யா அப்படின்னோடனே அந்த முதலாளி இருக்கார் பாருங்க, ஏன்னா பேங்க்ல 15-20 கோடி ரூபா இருக்காமா, அதனால அவரு இருக்கட்டும் அப்படின்னார். இப்போ அடுத்த கடையை தாண்டி போகும்போது வணக்கம்யா அப்படின்னாரு இவரு. அந்த முதலாளியும் இருக்கட்டும் அப்படின்னார். 3வது கடையை தாண்டி போகும்போது ஐயா வணக்கம்யான்னார். இருக்கட்டும் ஐயா, நிறைய வேலை இருக்கு போ அப்படின்னார். இவ்வளோத்துக்கு எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு எந்த உதவியும் கூட அவர் கேட்கல. வணக்கம் சொல்றது ஒரு தப்பா ஐயா? 4வது கடை தாண்டி போகும்போது ஐயா வணக்கம்யா அப்படின்னார் முதலாளியை பார்த்து. இருக்கட்டும் ஐயா அப்படின்னார். தினமும் இது நடக்கு.
ஆனால் இறைவன் மனசு வச்சா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறும். இதில் படுத்து கிடப்பான் ஒரு நாள் தரையில், அடுத்த நாள் பாய்க்கு வந்துடுவான். பாயில் படுத்தவன் தரைக்கு போயிடுவான். அதுதான் கிராமத்தில் பழமொழி சொன்னாங்க, ஓடமும் ஒரு நாள் தண்ணியில் ஓடும், தண்ணியும் ஒரு நாள் ஓடத்து மேலே வரும்னாங்க. ஒரு நாள் இந்த வணக்கம் போட்டவருக்கு ஒரே ஸ்லாட்டில் அடிச்சது பாருங்க, ஒரு $100 மில்லியன் விழுந்துட்டு லாட்ரியில். $100 மில்லியன், கற்பனை பண்ணி பாருங்க. $100 மில்லியன் விழுந்துட்டு அடுத்த நாள் அதே மாதிரி தான் வரார். ஆனால் நம்ம மனசு எப்படி இருக்கு பாருங்க, அவர் அட்ரஸை தேடணும்னு நினைக்கும் பாருங்க. இவ்வளவு சொற்பொழிவு கேட்ட பிறகும் 100 மில்லியன் அட்ரஸை தேடி அலையணும்னா அப்போ இந்த சொற்பொழிவால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஐயா யோசிச்சு பாருங்க. அம்மா, நீங்கள் புளியோதரை தந்தீங்கிறதுக்காக உங்களுக்கு நான் ஜாலரா போட முடியாது. இன்னைக்கு புளியோதரை எடுத்து வச்சுட்டீங்களா இல்லையா? இந்த மாதிரி தானா? சரி. என்ன அழகா தாண்டி போகும்போதெல்லாம் வணக்கம் சொல்றாரு. பார்த்துக்கலாம், இருக்கட்டும் அப்படின்னார். இந்த $100 மில்லியன் விழுந்த ஒன்று அவ்வளவு பேங்க்குக்காரனும் சுத்திட்டான் இவரை. ஐயா எங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்க, ஐயா எங்கள் பேங்க்கில் என்ன மரியாதை இருக்கும் யோசித்து பாருங்க. இவர் போய் எல்லாம் டெபாசிட் பண்ணிட்டு, கோயில்களுக்கெல்லாம் நிறைய பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு, அநாதை இல்லங்களுக்கெல்லாம் ஒரு பங்கை டெபாசிட் பண்ணிட்டு, ஐயா மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு லம்பா பணத்தை கொடுத்து, ஐயா நீங்கள் இதை 7 பெண்ணுகள் திருமணத்துக்கு வச்சுக்கோங்க, யாருக்காவது பேரு காலம் ஹாஸ்பிட்டல் செலவு வேணுமா வச்சுக்கோங்க, இப்படி புண்ணிய காரியத்தை ஒரு வாரமாக செஞ்சுட்டு அதே வீதியில் அதை மாதிரியே சாதாரண துண்டை போட்டுட்டு வந்தார். அவர்கிட்ட நீங்கள் அட்ரஸ் வாங்கி பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி சாதாரணமாக நடந்து வந்தார். இப்போ முதலாளி இருக்கார் பாருங்க, கடைக்கார முதலாளி, இவர் வணக்கமே போடலை. இப்போ அவர் இவரை பார்த்து வணக்கம் அப்படின்னார். உடனே இவரை பாருங்க, சொல்லிடுறேன்னார். 2வது முதலாளி வணக்கம் அப்படின்னாரு, சொல்லிடுறேன்பாடினார். 3வது முதலாளியும் வணக்கம்னா, 4வது முதலாளியும் வணக்கம்னா, சொல்லிடுறேன்னார். 4 முதலாளியும் வெளியே வந்தான். இந்த பயலுக்கு எவ்வளோ திமிர் பத்திகளாங்க. இதுக்கு முன்னாடி இவன் வலியை நம்மளை பார்த்து வணக்கம் வணக்கம்ட்டு போனான். இன்னைக்கு நாம 4 பேர் எந்திரிச்சு நின்று இவனுக்கு வணக்கம் போடுறோம். இவன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சொல்லிடுறேங்க. ஆனால் எவன்கிட்ட சொல்ல போகிறான் இவன்னு 4 பேரும் சேர்ந்து அவன் சட்டை எட்டி பிடிச்சியோ உனக்கு வணக்கம் சொன்னால் எவன்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்றியே, யார்கிட்டன்னா? இது வரைக்கும் உனக்கு நான் எத்தனையோ வருஷமாக வணக்கம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இருக்கட்டும் அப்படின்னியே. இப்போ நீ வலிய எனக்கு வணக்கம் போடுறது, எனக்கா நீ வணக்கம் போடுற? பேங்க்ல இருக்கிற 10 கோடி ரூபாய்க்கு தானையா நீ வணக்கம் போடுற, அதுகிட்ட போய் சொல்லிடுறேன்னு சொன்னேன். உன் வணக்கத்தை போய் பணத்திட்ட சொல்லிடுறேன்னு சொன்னேன். நீ கொடுக்குற வணக்கம் எனக்கு இல்லையே, நீ கொடுக்குற மரியாதை எனக்கு இல்லையே. அழிந்து போகின்ற செல்வத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். பணம் இருந்தாலும் அந்த பணத்தோடு சேர்ந்து அறிவும் ஞானமும் சேர்ந்திருந்தால்தான் அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிற அறிவாது வரும். இல்லைன்னா அந்த பணத்தால் என்ன பிரயோஜனம்? பாதுகாக்க தெரியாதவங்க கையில் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் என்ன பண்ணாரு, பெரிய பணக்காரரு, தன்னுடைய திறமையை காட்டணும்னு எல்லாரும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்கன்ட்டார். உடனே எல்லாரும் சரி, நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ பேருக்கும் கார் அனுப்புகிறேன், எல்லாரும் வந்து சாப்பிடுங்க, பழையபடி கொண்டு ட்ராப் பண்ணுறேன்ட்டார். இவன் பேச்சை நம்பி வரலாமா? என்ன மாதிரி ஆளு, சரி போவோன்ட்டு போயாச்சு. நான் இந்த மாதிரி பாயை விரித்து கீழே உட்காந்து, அப்போல்லாம் கீழே உட்காந்து தானே சாப்பிடுவோம். கீழே உட்காந்து வரிசையாக இலை போட்டிருக்கு, எதிர்த்தாப்பில் ஒரு குரூப்புக்கு இலை போட்டிருக்கு. இப்படி ஏத்தாப்பில் உட்காந்துருக்கோம். ஸ்வீட் என்ன, காரம் என்ன, கூட்டென்ன, பொரியல் என்னன்னு எல்லாம் பூரா பரிமாறி, இந்த பரிமாறுற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு இங்கீதம். அதெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போகிறோமா, சடங்கு வீட்டுக்கு போகிறோமா, இல்லை கோயில் வளாகமா யாரோ பரிமாறுறாங்கன்னா அது வரைக்கும் பரிமாறி முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். சில பேர் அவசரமாக அவியல் எடுத்து சாப்பிட்ருவோம். திருப்பி அவர் அவியல் வாழியோடு வருவார் பாருங்க, உங்களுக்கு நான் வைக்கலையோ அப்படின்ட்டு திருப்பி வைப்பார். சிலமை எடுப்பில் கேசரியை தின்றுவான். உங்களுக்கு நான் வைக்கலையா, 2வது தடவை கேசரியை வைப்பார். முதல்ல எல்லாம் வச்ச பிறகு நேற்றே சொல்லியிருக்கேன், நல்லா சுத்தி பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், சாப்பிடணும். இறைவனுக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். அவசரமாக அவரைக்காவெல்லாம் தூக்கி வாயில் போடக்கூடாது. அப்போ எல்லாம் பரிமாறுற வரைக்கும் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. இந்த பணக்காரன் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரா, அப்பா வச்சுட்டியாப்பா, குலோப் ஜாமுன் வச்சாச்சா, கேசரி வச்சாச்சா, அப்படி இப்படின்னு அப்படியே சூப்பர்வைஸ் பண்ணி இலையை போட்டு அவ்வளோ பேருக்கும் ஆகாரம் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னார்.
எல்லாரும் ஆவலா அப்படியே சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கும்போது கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னாரு. உடனே எல்லாரும் என்னையா கை கட்டினது வாய் கட்டலை, இவ்வளத்தையும் பரிமாறிட்டு கொஞ்சம் நிறுத்துன்னா என்ன அர்த்தம்னார். கையை நீட்டாமல் சாப்பிடணும்னார். கையை நீட்டி இருக்கீங்க, இப்படி மடக்காமல் சாப்பிடணும்னார். எப்படியா சாப்பிட முடியும்? கையை மடக்காமல் எப்படி சாப்பிட முடியும்? என்னுடைய கண்டிஷன் இதான் ஐயா, எல்லாம் பரிமாறியாச்சு, கையை நீட்டி இருக்கீங்க, பழைய எப்படி மடக்காமல் எல்லாரும் சாப்பிடுங்கன்னா இன்னும் நாய் மாதிரியா சாப்பிட முடியும்? உடனே என்ன செய்கிறான் பார்ப்போம். ஏன்னா பணம் இருக்காமா, இவன் பணத்தில் சோறு போட்டானாமா, அந்த திமிராமா இவனுக்கு. என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போன்னு இருந்தான். அதில் ஐயா மாதிரி பெரியவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. எல்லாரும் என்னையா இவ்வளோ பெரிய சோத்தை போட்டுட்டு சாப்பிட விடாமல் பண்ணிட்டானேன். ஒன்றும் கவலைப்படாங்கன்னு ஒரு அருமையான ஆலோசனை தான் பெரியவங்க இருக்கணுங்கிறது. பெரியவங்க இல்லாத வீடும் பெருங்காயம் இல்லாத சாம்பாரும் ஒப்பேராதுன்னு பழமொழி இருக்கு. பெரியவங்க என்ன சொன்னாங்க அழகா, ஏன் கவலைப்படுறீங்க, எல்லாரும் சாப்பிட்றலாம். முன் இலையில் இருக்கிறவன் கையை தானே அவன் மடக்கக்கூடாதுன்னு இருக்கான், நீ அப்படியே எடுத்து அவனுக்கு ஊட்டு, அவன் உனக்கு அப்படியே எடுத்து உனக்கு ஊட்டட்டும். கை மடங்காம சாப்பிட்றலாமே அழகா. அப்போ காசு இருக்கு பணம் இருக்குன்னு பாந்தமா இருக்கிறவங்களும் இருக்காங்க, தான தர்மம் செய்பவர்களும் இருக்காங்க, மற்றவர்களுடைய துன்பத்தினால தான் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் சொல்லலை. நல்லா ஆழமாக சிந்திக்கணும். திடீர்னு பணம் விழுந்துட்டுன்னு வைங்க, சில பேருக்கு கண்ணு மண்ணு தெரியாமல் என்ன செய்யன்னு தெரியாமல் இந்த மாதிரி சொல்லுவான். அதுக்காக அவரெல்லாம் பாரம்பரிய பணக்காரரியா சொல்லுவோமா இல்லையா? ஒரு பழமொழி சொல்லுவோம், அவரெல்லாம் பாரம்பரியமா எத்தனை தலைமுறை அவங்கெல்லாம் பணக்கார வீடு அப்படின்னு சொல்லுவோம். ஆக பணம் வந்தால் பணிவு வரணும், பணம் வந்தால் இறக்கம் வந்துடணும். பணம் வந்துட்டா தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். கைக்கும் காலுக்கும் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் சரியாக இருக்கிற வரைக்கும் நீ உன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். அளவுக்கு அதிகமாக பணம் உன் கைக்கு வர ஆரம்பிச்சிட்டுனா நீ ரொம்பவே என்ன செய்யணும், இறைவனை இறுகி பிடிக்கணும், வார்த்தைகளை சுருக்கி பேசணும். ஏன்னா பாம்புக்கு பல்லில் விஷம், தேளுக்கு கொடுக்கல விஷம், இந்த மனுஷனுக்கு மட்டும் வாய் பூரா விஷம். இவனுக்கு வாய் பூரா விஷம். அப்புறம் தான் விஷத்தை பணம் வந்த உடனே தான் ரொம்ப கக்க ஆரம்பிப்பான். அதனால் கவனமாக இருக்கணும். நீர் உண்டு, பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலன் உண்டு, பலனும் உண்டு, நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு. நல்லா யோசிக்கணும். நிதி இருக்கிறனால அவனை கும்பிடுவான், ஆனால் அவன்கிட்ட அறிவில்லைன்னா பின்னாடி போய் பேசுவான். ஆனால் நிதி இருக்கிறவன்ட்டே அறிவும் சேர்ந்திருந்தா வணங்குவான், ஆனால் அறிவும் சேர்ந்திருந்தா மட்டும் வணங்குவான்னு எதிர்பார்க்கக்கூடாது. நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு, கதி கொண்ட நெறியும் உண்டு, நிலையும் உண்டுன்னார். அந்த புகழ் உனக்கு நிலையாக இருக்கணும்னா உனக்கு காசு இருந்து அறிவும் இருந்து நெறிமுறையான வாழ்க்கையும் இருந்தால் தான் அந்த செல்வமும் அறிவும் உங்ககிட்ட நிரந்தரமாக நிலைச்சிருக்கும்னு பொருள். அப்போ துட்டு வந்துட்டுங்கிறதுக்காக ஒழுக்கத்திலிருந்து மாறுபட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு நீ வாழ்ந்தீனா உன் அறிவும் வழங்கி போவோம், உன் செல்வமும் உன்னை விட்டு போயிடும். அப்போ நிதியை இறைவன் கொடுக்கணும், அதோடு மதியை கொடுக்கணும். மதியும் நிதியும் சேர்ந்திருக்கிற இடத்துல தான் மரியாதை இருக்கும். ஆனால் நிலையான மரியாதை வேணும்னா அந்த மதியையும் நிதியையும் கொண்டவன் ஒழுக்கமாகவும் இருக்கணும். ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் அவன் படித்த கல்வியும் நிலையாக இருக்கும், அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் நிலையாக இருக்கும். இப்படி யாராவது எழுத முடியுமா? யோசித்து பாருங்கள். நிதியுண்டு, துதியுண்டு, மதியுண்டு, கதிகொண்ட நெறியுண்டு, நிலையும் உண்டு, ஊருண்டு, பேருண்டு, மணியுண்டு, பணியுண்டு, உடையுண்டு, கொடையும் உண்டுன்னார். ஊருண்டு, எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு செல்வம் இருக்கலாம், எவ்வளவு அறிவு இருக்கலாம், எவ்வளவு பேர் இருக்கலாம், எவ்வளவு புகழ் இருக்கலாம், ஆனால் பணிவோடு ஒரு மனிதன் வாழணும். வளர 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 அவனுக்கு என்ன இருக்கணும்? பணிவு இருக்கணும். இல்லைன்னா ஊர் கூட இருக்காது. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் உங்கள்கிட்ட பணிவு இல்லைன்னு வைங்க, உங்கள்கிட்ட யாராவது ஒட்டுவானா? ஊரில் 4 பேர் நமக்கு இருக்கணுங்க. நமக்கு திடீர்னு ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்சிக்கிட்டு வருதுன்னு வைங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே உள்ள ஊர்கள் பேர் எனக்கு தெரியாது. திடீர்னு ஒருத்தனுக்கு தூத்துக்குடி, எனக்கு சொந்த ஊர், தூத்துக்குடியில் ஒருத்தனுக்கு நெஞ்சு அடைச்சிட்டு வருதுயா. அவன் முதல்ல அவனுக்கு சொந்தக்காரன் கனடாவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், மெட்ராஸில் இருக்கலாம், பாம்பேயில் இருக்கலாம், டெல்லியில் இருக்கலாம். ஆனால் நெஞ்சை வலிச்ச உடனே முதல்ல பக்கத்து வீட்டுக்காரன் தானே ஓடி வரணும்.
ஏத்த வீட்டுக்காரன் தானே ஓடி வரணும். நீ அக்கம் பக்கத்தில் பூரா பகையை சம்பாதிச்சு, எனக்கு ஊர் தேவையில்லை, எனக்கு 100 வேலைக்காரன் இருக்கான், என் கையில் 100 கோடி ரூபா பணம் இருக்கு, ஆள் இருக்கு, சேனை இருக்கு, அம்பு இருக்குன்ட்டு நெஞ்சு வலிக்கும் போது ஒரு பயம் எட்டி பார்க்க மாட்டான். கடைசியில் ஒருத்தண்டையும் சொல்லாமல் பரலோகம் புறப்பட்டு போக வேண்டியது வந்துடும். ஏன்னா கூப்பிட்ட பிறகுதான் கனடா வரும். எவ்வளோ நாள் கழிச்சு? 3 நாள் கழிச்சு. கூப்பிட்ட பிறகுதான் அமெரிக்கா வரும், கூப்பிட்ட பிறகுதான் சிங்கப்பூர் வரும், கூப்பிட்ட பிறகுதான் மலேசியா வரும். அக்கம் பக்கத்தில் உனக்கு சொந்த பந்தமாகவே இருக்க மாட்டான். ஆனால் அவன் தான் நீ கூப்பிட்ட உடனே ஓடி வந்து உன்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உன்னை காப்பாற்றணும். ஊருண்டு. எவ்வளவு பணம், எவ்வளவு படிப்பு, எவ்வளவு புகழ், எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நீ சம்பாதிக்கிறது என்ன தெரியுமா? ஊரில் 10 பேரை சம்பாதிச்சு வைக்கணும். ஐயா மாதிரி உண்டாங்க, அம்மா மாதிரி வருமா, ஐயோ மனுஷி நல்லா இருக்கணுமே, அவங்கள மாதிரி ஒருத்தங்க இருக்கணுமே அப்படின்னு சொல்லும்படியாக வாழணும். ஊருண்டு. சில பேர் சொல்லும்படியாகவே வாழ மாட்டான். மனுஷனா மனுஷனாக இருக்கணும்னு நேற்றே சொல்லியிருக்கனா இல்லையா? 4 பேரை சம்பாதிச்சு வைக்கணுங்க. ஒன்றும் இல்லை, உண்மையாக நடந்த சம்பவம். எங்கள் ஊரில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன். காரை வேற ஒரு இடத்துல பார்க் பண்ணணும். பார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வரணும். இதை மாதிரி மழை அப்படி ட்ரிஸ்லிங் அப்படியே தூவிட்டு இருக்கு. சரின்னு நடந்து வந்து ஒரு கேட்டுக்கிட்ட ஒதுங்கினேன் மழைக்காக. இந்த போர்ட்டிகோவனுடைய ரூஃப் வெளியே வரைக்கும் நீட்டி இருக்கு. சரி மழையில் நினையாமல் ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்க. ஏன் கெட்ட நேரம் எனக்கு அப்போ பார்க்க தண்ணி தாகம், நாக்கு வரழுது. சரி கொஞ்சம் தண்ணி கேட்போம், காரில் தண்ணி பாட்டில் இருக்குது, கொஞ்சம் தண்ணியை கேட்போம் அப்படின்னு அப்படியே பார்த்தேன். வெளியே போர்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி போட்டிருந்தது. நான் உடனே நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி போட்டிருக்கேன், நல்ல வேளை டப்புன்னு உள்ள நுழையலன்னு எட்டி பார்த்தா அது நாய் மாதிரியே இல்லைங்க, கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்குது. ஒன்றுச்சு என்னை பார்த்து. ஐயோ இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே போகப்படாதீமா, 1/2 கிலோ சதையை எடுத்துருவான்னு வெளியே இந்த நாய் இப்படி குலைக்குதேன்னு பயந்துக்கிட்டு காலிங் பெல் அடித்தேன். உள்ளேருந்து அந்த வீட்டு ஓனர் கதவை திறந்துட்டு வெளியே வந்தார். என்ன அப்படின்னார். அப்பந்தான் நான் நினச்சேன், நாய்கள் ஜாக்கிரதை கரெக்டு தான். ஒரு நாய் வெளியே கிடக்கு, இன்னொரு நாய் உள்ளேருந்து வருது. இப்படியெல்லாம் மனுஷன் இருக்கானே உலகத்தில். 4 பேரை சம்பாதிக்கணுங்க. ஊருண்டு, பேருண்டு. ஐயோ மனுஷன் எப்படி தங்கம் தெரியுமாங்க. நல்லவனுக்கெல்லாம் உலகத்தில் வாழ்க்கை இல்லைங்க. நல்லவனெல்லாம் சுவாமி சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறாருங்க. இப்படியெல்லாம் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? ஊருண்டு, பேருண்டு, மணி உண்டு, பணி உண்டு. மணி உண்டுன்னா அவ்வளோ நவரத்னங்கள் இருக்கும். அம்பாள் உங்களை வைரத்தாலே வடிப்பா. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் படி நீங்கள் பார்க்கணும்னா ஊருண்டு, பேருண்டு, மணி உண்டு. உண்ட நிறையா மணி இருக்குன்னு அர்த்தம். ஊருண்டு, பேருண்டு, மணி உண்டு, பணி உண்டு. எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் வினையே ஆடவர்க்கு உயிரேன்னா. நமக்கு கோடி கோடியாக நம்முடைய மூதாதையர்கள் சொத்து வச்சுட்டு போயிருந்தாலும் உட்கார்ந்து சாப்பிட்டோன்னு வைங்க, ஒரு மரியாதையே கிடையாதுங்க. அது ஏதோ ஒரு வேலை செய்யணும், ஏதோ ஒரு தொழில் இருக்கணும். இன்னைக்கு ஆடவர்களும் பெண்களும் சேர்த்து தொழில் செய்கிறார்கள். அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் நல்ல சொபிஸ்டிகேட்டடாக இருப்பான், அது வேற விஷயம். ஆனால் ஆடவனாகப்பட்டவனுக்கு தொழில் இல்லாமல் வீட்டோட இருந்தாது அந்த வீட்டுக்கே தர்திரம். ஊருண்டு, பேருண்டு, மணி உண்டு, பணி உண்டு, உடையுண்டு, கொடையும் உண்டு. இந்த வஸ்திர தானம் நேற்று பண்ணணும்னு சொன்னனே, இந்த மானத்தை மறைக்கக்கூடிய ஆகார இந்த ஆடைக்கு ஒரு நாள் குறைவு வந்துடக்கூடாது, ஒரு நாளும் குறைவு வந்துடக்கூடாது. இப்போ உங்கள்கிட்டலாம் சேலை நிறையா இருக்கும். அந்த சேலை யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 புது சேலை எடுத்தால் ஒரு 4 புது சேலை கொடுக்கணும். மன்னிக்கணும், ஒரு 4 புது சேலை எடுத்தீங்கன்னா ஒரு 4 பழைய சேலையை கழிக்கணும். பழைய சேலையை கழிக்கணும்னு சாயம் போனது, இத்தது, அத்தது, செத்தது இதெல்லாம் வச்சுக்கோன்னு கொடுத்தீங்கன்னு வைங்க, 7 ஜென்மத்துக்கு பாவம் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். யாருக்காவது ஒரு ஆடை கொடுத்தா கூட அது பிரயோஜனமாக இருக்கணும். அவங்களுக்கு கட்டுறதுக்கு சாயம் போகாமல் இருக்கணும், கிழியாமல் இருக்கணும், நூல் பிரியாமல் இருக்கணும். அப்படி கொடுங்களேன். சில பேர் இத்த புடவை வரைக்கும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் சேர்த்து உள்ளே அடைச்சி வச்சிருப்போம். என்ன அழகா ஊருண்டு, பேருண்டு, மணி உண்டு, பணி உண்டு, உடையுண்டு, கொடையும் உண்டு. 4 பேருக்கு நீங்கள் மானத்தை மறைப்பதற்கு ஆடை கொடுத்தால் என்றைக்குமே உங்களுக்கு மானத்தை மறைப்பதற்குண்டான ஆடைக்கு குறைவே ஏற்படாது.
உண்டுண்டு மகிழவே உணவுண்டுன்னார். எல்லாரும் தான் சாப்பிட்றோம், தினமும் காலையில் மத்தியானம் ராத்திரின்னு சாப்பிட்றோம். சில பேர் 3 வேளை சாப்பிடுவான், சில பேர் அவன் வயிற்றுக்கு தக்கன 6 வேளை சாப்பிடுவான். அது அவன் வயிற்றை பொறுத்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன். உண்டுண்டு மகிழவே உணவுண்டு. நீ 3 தடவை சாப்பிட்றியோ, 2 தடவை சாப்பிட்றியோ, இல்லை 1 தடவை சாப்பிட்றியோ, மகிழ்ச்சியாக சாப்பிடணும், மகிழ்ச்சியாக சாப்பிடணும். நேற்றே சொன்ன கல்வி மகிழ்ந்து உள்வாங்கணும், ஆகாரம் மகிழ்ந்து சாப்பிடணும். அப்போ தான் அது உடம்போட ஒட்டும், ஒழுங்காக ஜீரணிக்கும். ஆனால் இன்றைக்கி மகிழ்ச்சியாக சாப்பிட்ற மாதிரியா நம்ம நிலைமை இருக்குது. பெரிய டேபிள், அடையாப்பா அரண்மனையில் போட்டிருக்கிற மாதிரி அப்படி யானை தந்தத்தால டேபிள். அதில் அத்தனை பதார்த்தங்கள் இருக்குது. இனிப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, உவர்ப்பு இருக்குது, தோற்பு இருக்குது, காரம் இருக்குது, உப்பு இருக்குது, சகல அறுசுவையும் இருக்குது. என்ன அழகாக அன்னாசி பழம் அம்மாவுக்கு வந்து உட்கார்ந்துருக்கு பாருங்க. இதை மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அந்த டேபிள் மேலே அப்படி அழகாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செஃப் எல்லாம் அலங்காரம் பண்ணி அப்படி அழகாக வச்சுருப்பாங்க. அப்படியே சாப்பிட வருவோம். டேபிளில் உட்கார்ந்த உடனே ஒரு பெரிய துண்டு எடுத்து விரிப்பான். நம்ம பணியாள் நம்ம மடியில் பெரிய துண்டு எடுத்து விரிப்பான். அப்படியே பழத்தை பார்ப்போம், அப்படியே கேசரியை பார்ப்போம், அப்படியே அரிசி உப்புமாவை பார்ப்போம். இன்றைக்கி அரிசி உப்புமா இருக்கா இல்லையா? சரி, பரவாயில்ல இருக்கு. அப்படியே அரிசி உப்புமாவை பார்ப்போம், அப்படியே பொங்கலை பார்ப்போம். சகலத்தையும் பார்த்துட்டு அப்படியே மனநிறைவாக உட்கார்ந்துருப்பார். இவர் முன்னாடி ஒரு உப்பு போடாத கேப்ப களியை கொண்டு வந்து வைப்பான். எவ்வளோ பெரிய சோதனை இது! இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சுகர் அப்படின்னு ஒரு புது வியாதி. சுகருங்கிறது ஒரு வியாதியான்னு கேட்டால் இல்லை, ஏதோ ஒரு குறைபாடு, அவ்வளோதான், ஒரு டெஃபிஷியன்சி, அதுதான் சுகர் இன்னைக்கு. ஆனால் டாக்டர்கிட்ட போனால் இவ்வளோ மாத்திரை கொடுக்காரு. இவ்வளோ மாத்திரை கொடுத்துட்டு அவர் சொல்கிற வாசகம் என்ன தெரியுமா? ஒழுங்காக உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆயுள் கூடும், இல்லைன்னா எப்போ வேணாலும் உங்கள் வீட்டில் இருந்து எனக்கு ஃபோன் வரலாம். எப்படி டாக்டர் மருந்து கொடுக்கும்போதே இந்த சுகருக்கு டாக்டர் என்ன தான் சாப்பிட்லான்னு கேட்டு பாருங்களேன். டாக்டர்ஸ் யாராவது இங்கே இருந்தால் என்ன மன்னிச்சிடணும், உண்மையை தான் சொல்கிறேன். சுகருக்கு என்ன சாப்பிடணும்னு கேட்டு பாருங்க. மண்ணுக்கு கீழே விளையிற எதையும் சாப்பிடக்கூடாது. அப்படியா? அப்போ மண்ணுக்கு மேலே தானே வாழை மரம் இருக்குது. 2 வாழைப்பழத்தையாத்தீங்க, அது சாப்பிடக்கூடாது. மண்ணுக்கு கீழே விளையிறதையும் சாப்பிடக்கூடாது, மேலே விளையிறதுல வாழைப்பழத்தை தொற்றக்கூடாது. டாக்டர் வாரத்துக்கு ஒரு மாதுளம்பழம், ஆஹா, அந்த கற்பனையே உங்களுக்கு இருக்கக்கூடாது, சுகர் ஏறிடும். பப்பாளி பழம் 2 துண்டு சாப்பிடலாம், கொய்யாப்பழம் காயா 2 துண்டு சாப்பிடலாம், பழமாக சாப்பிடக்கூடாது. ஒட்டு மொத்தமாக இதுக்கு ஒன்றுமே சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. ஒன்றுமே சாப்பிட, பாதுஷாவா ஏம்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்மா பாதுஷா. ஒன்றுமே சாப்பிட முடியாத நிலைமை வந்துடுத சுகர் வந்தா. உண்டுண்டு மகிழவே உணவுண்டு. ஒரு ஆகாரம் பழைய கஞ்சா கூட இருக்கலாங்க, தொட்டுக்கிடுறதுக்கு ஒரு சின்ன துண்டு ஊறுகாயாக கூட இருக்கலாம். ஆனால் மகிழ்ச்சியாக சாப்பிடணும். இந்த மகிழ்ச்சியாக சாப்பிடும் போது தான் அந்த ஆகாரம் என்ன செய்யும், உடம்புல ஒட்டும். அப்போ உண்டுண்டு மகிழ உணவு வேண்டும் என்று கேட்டால், நான் நினைத்த போது நினைத்தபடி எனக்கு பிடித்த ஆகாரத்தை சாப்பிடணும்னா என்ன இல்லாமல் இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும். உண்டுண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தமுறு முழமுண்டு வளமும் உண்டு. அப்போ உனக்கு பிடிச்ச ஆகாரத்தை நீ சாப்பிட்டாதான், உனக்கு பிடித்த மனிதரோடு உனக்கு நல்ல நட்பு இருந்தால் தான், உனக்கு பிடித்த காரியத்தை, நியாயமான காரியத்தை செய்வதற்கு உனக்கு உரிமை கிடைச்சாதான் சாந்தமான மனசு என்பது நமக்கு வரும். இல்லைன்னா அந்த மனசு எப்பவுமே என்ன செய்யும், குழம்பிக்கிட்டே கிடக்கும். உண்டுண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தமுறு முழமுண்டு வளமும் உண்டு, தேர் உண்டு. அந்த காலத்தில் தேர் இருந்தது, பல்லக்கில் எல்லாரும் வந்து இறங்கணும். இந்த காலத்தில் தான் நம்மகிட்ட தேர் இருக்க, பென்ஸுங்கிற பேரில் இருக்குது, பிஎம்டபிள்யூங்கிற பேரில் இருக்குது, டொயோட்டாங்கிற பேரில் இருக்குது, இன்னும் என்னெல்லாமோ பேர் சொல்கிறாங்க, நமக்கு வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்கி. தேர் உண்டு, பரி உண்டு. அந்த காலத்தில் குதிரைப்படை இருந்தது, அந்த காலத்தில் யானைப்படை இருந்தது. இன்னைக்கு குதிரைப்படை யானைப்படை இல்லை, நம்ம பக்கத்தில் பூனைப்படை இருக்குது. ஏதோ ஒரு படம் இருக்கா இல்லையா? ஒன்றும் வேண்டாம், நம்ம ஒரு பெரிய அதிகாரத்தில் இல்லை. ஆனாலும் இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கும்போது, இப்போ நாங்கள் மீட்டிங் போகிறோன்னு சொன்னால் எல்லா தண்ணி பாட்டிலு, அப்புறம் காஃபி இருக்கிற பாட்டிலு, அப்புறம் நான் வச்சுருக்கக்கூடிய புக்ஸு, என்னுடைய டவலு, இங்கே தான் அதெல்லாம் நான் கொண்டு வரல. ஏன்னா ஒத்த சேரு இதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. இந்தியாவில் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் கூட வரும், மைக்கை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் கூட வரும்.
பழையபடி அவ்வளோத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் கூட வரும். அதுதான் உண்மையாகவே பூனைப்படை, அதுதான் உண்மையாகவே யானைப்படை, அதுதான் உண்மையாகவே குதிரைப்படை. அப்படியே அந்த காலத்தில் உள்ளது மாதிரி எடுக்காமல் நீங்கள் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி இப்போ கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், என்ன அழகா. ஊர் உண்டு, பேர் உண்டு, மணி உண்டு, பணி உண்டு, உடையுண்டு, கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தமொரு முழம் உண்டு, வளமும் உண்டு, தேருண்டு, பரியுண்டு, கறி உண்டு, கறினா யானை, கறி உண்டு, மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு. இப்போ குதிரை படம் வைக்க முடியல. சில பேர் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி குதிரை வளர்க்குறோம். இப்போவும் ஒரு அஸ்வமேத யாகம் செய்கிறதுக்கு குதிரையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். இப்போ அந்த காலத்தில் அஸ்வமேத யாக முறை வேற, ஐயாவுக்கெல்லாம் தெரியும். இப்போ குதிரையை நிறுத்தி பூஜை பண்ணுறோம், பசுவை நிறுத்தி பூஜை பண்ணுறோம். அப்போ ஊருண்டு, பேருண்டு, மணி உண்டு, பணி உண்டு, உடையுண்டு, கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தமுறு முழம் உண்டு, வளமும் உண்டு, தேருண்டு, பரியுண்டு, கரியுண்டு, மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்டு வண்டுரகடம் பணியும் நின்பத தியானம் உண்டாயில் அரசே. தேனீக்கள் தேன்களை எடுப்பதற்காக கடம்ப மலரை மொய்த்து கொண்டிருக்கிறதே, அப்படி தேன் நிறைந்த கடம்ப மலர் மாலையை அணிந்த முருகப்பெருமானே என்று பொருள். தேனுண்டு கடம்பணியும் நின்பத தியானம் உண்டாயில் அரசே. தாருண்ட சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேழே, தன்முக துயமணி, உன்முக சைவமணி, ஷண்முக தெய்வமணியேன்னு என்ன அழகா பாடுறார். அப்போ அம்பாள்கிட்ட வந்து நிற்கும்போது, முருகன்கிட்ட வந்து நிற்கும்போது நீருண்டு, பொழிகின்ற காருண்டு, பருவமழை தவறாமல் பெய்தா நீருண்டு, பருவமழை தவறாமல் பெய்தா விளைகின்ற நிலனும் உண்டு. வெள்ளமாக அடிச்சுட்டு அவ்வளவு நெற்பயிரையும் கொண்டுட்டு போயிடக்கூடாது. தேவையான அளவு மழை பெய்யணும், நெற்பயிர்களுக்கு தேவையான அளவு மழை பெய்யணும். அப்போ நீர் உண்டு, பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலன் உண்டு, அப்பந்தான் பலனும் உண்டு. அப்போ நிதி உண்டு, துதி உண்டு. நிதியும் துதியும் மட்டும் இருந்தால் போதாது, மதியும் இருக்கணும், கதி கொண்ட நெறி ஒழுக்கமும் இருக்கணும். இந்த நாலும் இருந்தால் தான் உன்கிட்ட இருக்கிற கல்வியும் நிலைக்கும், உன்கிட்ட இருக்கக்கூடிய காசும் நிலைக்கும்னு என்ன அழகா ஒன்னொன்னா வரிசைப்படுத்தி அருமையாக வள்ளல் பெருமான் பாடுகிறார் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இந்த ஒரு தெய்வ மணிமாலை பாடல்ல எத்தனையோ பாடல்கள் இருக்கு, ராமலிங்க சுவாமிகள் பாடினதை. ஆனால் இந்த ஒரு பாடலை நீங்கள் மனனம் செய்தாலே இந்த உலக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பவனாக யார் இருக்கிறார்? எம்பெருமான் முருகன் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ராமலிங்க சுவாமிகளை மனதிலே தியானித்து அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும்னா, இப்போ நான் சொன்ன வருஷப்படுத்தின, நான் சொன்னல, ராமலிங்க சுவாமிகள் வருஷப்படுத்தின அத்தனையும் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும்னா அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மாபெரும் விஷயம் 2-3 இருக்குது. ஒன்று ஜீவகாருண்ய ஒழுக்கம், ஜீவகாருண்யம் இருக்கணும். ஜீவ புலால் உண்ணாமைய வலியுறுத்துகிறார் அவர். இன்னொரு உயிரை அடித்து என்ன செய்யாத, சாப்பிடாதன்னாரு. ஜீவகாருண்யம் ரொம்ப ரொம்ப நமக்கு வாழ்க்கையில் முக்கியம். இன்னொன்று, யாரை பார்த்தாலும் ஆகாரம் கொடுத்து அனுப்பு. அதனால தான் அந்த காலத்தில் ஆகாரம் கொடுக்காம யாரையாவது அனுப்பணுமா? இல்லவே இல்லை. எனக்கெலாம் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த காலத்தில் 10:30 மணி பஸ்ஸு தான் கடைசி பஸ்ஸு. அந்த பஸ்ஸு வர்ற வரைக்கும் எங்கள் அம்மா சோத்தில் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. அப்போல்லாம் சோறு தானே ஒரு பெரிய பானை நிறைய பொங்கி வச்சுருப்போம். ஏதோ பொங்கலுக்கு தீபாவளிக்கு இட்லியை வைப்பாங்க, அப்புறம் தோசையை சுடுவாங்க. மற்றபடி 3 வேளையும் நல்ல சோறு தான் அந்த காலத்தில். இப்போ இட்லி தோசையும் இங்கே கண்ணால் பார்க்க முடியல. நல்லா அருமையாக ரொட்டியில் நல்லா பட்டரை தடவி இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்த இடத்துல இதாவது நமக்கு புண்ணியமாக கிடைக்குன்னு வாய மூடிட்டு என்ன செய்யணும், சாப்பிடணுமே தவிர ஓயாமல் இட்லி கிடைக்குமோ தோசை கிடைக்குமான்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்க அவங்க வேலைக்கு மத்தியிலையும் இவ்வளோ அருமையாக நம்மளையும் கவனித்து கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கேயும் வந்து ரெக்கார்டிங்கும் பண்ணி பழையபடி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்கும் போது நமக்கே ஒரு ப்ரிக்கிங்காக இருக்குது. ஆகா, நமக்கு டிரைவிங் தெரியலையே, இல்லாட்டா கூட நான் செல்லுன்னு கார் எடுத்துகிட்டு என் பாட்டுக்கு வந்துடுவேன்னு வைங்களேன். எனக்கு லைசன்ஸ் இல்லைன்னு தான் வராமல் இருக்கேன். இல்லாட்டா சும்மா எடுத்து நம்ம பாட்டு ஓட்டி பழக வேண்டி தானே, அதில் என்ன தப்பு இருக்குது? அது பாட்டு நம்ம பாட்டுக்கு ஓட்டலாம்னு வைங்களேன். ஆனால் லைசன்ஸ் இல்லாமல் இங்கே பெரிய சிக்கலாயிருங்கிறனால நம்ம என்ன செய்ய முடியல, ஓட்ட முடியல. இவ்வளோ வேலை பழுவுக்கு மத்தியிலையும் நம்மளை கவனித்து நமக்கு கையில் கொண்டு வந்து ஆகாரம் கொடுத்து அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தானே. யோசித்து பாருங்கள். ஏன்னா ஐயா மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் தகுந்த முறையில் சொற்பொழிவு கேட்டு பயன்படுறீங்க.
அப்போ அவங்களுக்கு இதில் ஒரு புண்ணியம் இருக்குது. அவங்களால அழைச்சி அந்த காரியத்தை நான் செய்யும்போது எனக்கு அதில் ஒரு புண்ணியம் இருக்குது. கேட்கக்கூடிய உங்களுக்கு அதை விட புண்ணியம். உண்மையாகவே பேசுகிறவனை விட கேட்கிறவனுக்கு தாங்க புண்ணியம். இல்லை எந்த மாற்றமும் கிடையாது. நேற்று கூட நான் காரில் போகும்போது என்னுடைய மகன் அருண்கிட்ட சொல்லிட்டு போனேன், அப்பா பேசுகிறது ரொம்ப சுலபம்ப்பா, கேட்கறது தான் ரொம்ப கஷ்டம். அம்மா என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, பேசுகிறதுக்கு எவ்வளோ கடினப்பட்டு படிக்கிங்க நீங்கள். என்னை பேச சொன்னால் 10 மணி நேரம் கூட கின்னஸில் இடம்பெற மாதிரி பேசுவேன். ஆனால் உட்காந்து கேட்குறவன் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அம்மா ஒரு மரியாதைக்கு உட்காந்துருந்தா நீங்கள் 10 மணி நேரம் பேச வேண்டாம் என்னம்மா அர்த்தம்னு. பொறுமையாக அமர்ந்து கேட்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அதனால தான் 5 புலன்களில் காதுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலையினா. எல்லா தலையாய செல்வத்தையும் விட பெரிய செல்வம் இது செவிச்செல்வம் தான். சுந்தரர் திருமுனைப்பாடி நாட்டில் பிறக்கிறார். 63 நாயன்மார்களில் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் பிறக்காரு. சுந்தரர் எங்கே பிறந்தார்னு இப்போ நான் கேட்டால் நீங்கள் ஆன்சர் எப்படி சொல்லணும்? அம்மா திருமுனைப்பாடி நாடு திருநாவலூரில் பிறந்தார். முடிஞ்சு போச்சா இல்லையா? இப்போ என்கிட்ட கேட்கிங்க, அம்மா உங்களுக்கு எந்த ஊர், உங்கள் பேர் என்ன? என் பேர் வாசுகி மனோகரன்மா. எங்கேருந்து வரீங்க? இந்தியாவிலேருந்து வரேன். உங்கள் ஊர்? தூத்துக்குடி. சரி, இதோடு முடிச்சிடணும்ல. நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்டோன்னு, அதாகப்பட்டது நான் யார் என்று கேட்டால் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக என்னை போல இலக்கியம் பேச இதுவரைக்கும் ஒருவன் பிறந்ததில்லை இன்னும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வைங்க. திடீர்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்ப்பேன், ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லைன்னு எல்லாம் புரட்டு போயிருவீங்க. ஒரு வார்த்தை கேட்டால் அதுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லணும். இப்போ சேக்கிழார்ட்ட சுந்தரர் எங்க பிறந்தாரு, எங்க அவதாரம் செய்தார், பிறந்தார்னு சொல்லக்கூடாது, எங்க அவதாரம் செய்தார்? திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் அவதாரம் செய்தார். அதோட முடிக்கணும்ல. நான் என்ன அழகா ஒரு அடைமொழி சொல்வார் பாருங்க. மங்கையர் வதன சீத மதி இருமருங்கும் போடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடுன்னார். முத்துக்கள் விளையக்கூடிய, உப்பு விளையக்கூடிய முத்துமாநகர் தூத்துக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கிறேன் நான் வாசுகி மனோகரன். அம்மா போதுமா, நிறுத்துக்கம்மா. யார் இதெல்லாம் கேட்டா அவங்ககிட்ட சொல்லுவீங்களா இல்லையா? ஆனால் அவரு ஒரு ஞானி. 63 நாயன்மார்கள் சிவன் வலி ஆட்கொண்ட ஒருத்தர். அவர் எங்க அவதாரம் செய்தார்னு கேட்டா, மங்கையர் வதன சீதமதி இருமருங்கும் ஓடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடா. எப்படி உதாரணம் சொல்றார் பாருங்க. அந்த திருமுனைப்பாடி நாட்டில் பெண்களை மையமாக வைக்கிறார். அங்க கல்விச்சாலை உண்டா இல்லையா? அங்க கோயில் உண்டா இல்லையா? அங்க அறச்சாலைகள் உண்டா இல்லையா? அங்க தர்மஸ்தாபனம் உண்டா இல்லையா? எதையுமே உதாரணம் சொல்லலை. பெண்கள் நம்மளை தான் உதாரணம் சொல்றார். அதுலயும் என்ன உதாரணம் சொல்றாரு? மங்கையர் வதன சீதமதி இருமருங்கும் போடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டில் பிறந்த பெண்களுடைய அத்தனை பேருடைய கண்களும் காது வரைக்கும் நீளமாக இருந்ததான் சேக்கிழார் பாடுறார். வழக்கமாக கண்கள் காது வரைக்கும் நீளமாக இருக்குன்னு சொல்லுவோம். அம்மா இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. வாய் நீளமாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். எங்கள் அம்மாலாம் குழந்தைகளை சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக ஒரு இடத்துல இறேன், லொடலொடன்னு என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்கே. ஆனால் ஒரு தாய் கோபத்தில் சொன்ன வார்த்தை கூட எனக்கு எவ்வளோ நன்மையாக முடிஞ்சது. இன்றைக்கும் இந்த தமிழால் வாயை வச்சு உலகம் பூரா பேசிக்கிட்டு தானே இருக்கோம். யோசித்து பாருங்கள். அப்போ கோபத்தில் தாய் சொன்ன வார்த்தை கூட நமக்கு நன்மையாக முடியும். அங்கே உள்ள பெண்களுடைய கண்கள் எல்லாம் காது வரைக்கும் நீளமாக இருந்துதான். இந்த காதில் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய குழைகளை போய் எட்டி எட்டி பார்த்ததான். என்ன பொருள் சொல்றாரு? சுந்தரர் அவதாரம் செய்த பிறகு இறைவன் மீது அவர் பாடப்போகின்ற தேவார பதிகங்களை எல்லாம் கேட்க கொடுத்து வைத்தது எது? காது. ஆனா கேட்க கொடுத்து வைக்காதது எது? கண்கள். கண்களால பார்க்க தான் முடியும், கேட்க முடியாது. அப்ப கேட்க கொடுத்து வைத்த காதுகளை கேட்க முடியாத கண்கள், ஐயோ என்னால் கேட்க முடியலேன்னு ஏக்கத்தோடு போய் எட்டி எட்டி பார்த்துதான் காதில் தொங்கிட்டு இருக்கிற குழைகளை. அப்போ காதுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, உலக வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்க. ஐம்புலன் கண்ணு, நாசி, வாய், செவி, மெய், இதெல்லாம் 5 புலன்கள்னு சொல்கிறோம். இந்த 5 புலன்களில் கண்ணுக்கும் காதுக்கும் ஒரு நாள் சண்டை வந்துட்டு. அப்போ கண்ணு சொல்லிச்சு, உலகத்திலே நான் தான் உயர்வான பிறவி.
நேரம் அபிராமி அன்னையினுடைய சன்னிதானத்துக்கு வந்து, அம்மா தாயே என்ன அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு அலங்காரம். இதை பார்க்கறதுக்கு கண்ணு வேணுமா இல்லையா? அப்படியே சுவாமி அப்படியே தீபாரதனை காட்டும் போது அதை எடுத்து என்ன செய்கிறோம்? கண்ணில் தானே முதல்ல ஒத்திக்கிட்டுறோம். யாராவது தீபாரதனை எடுத்து காதில் ஒத்திக்கிட்டு இருந்தோமா? இல்லை, கண்ணில் தானே ஒத்தணும். இப்போ எனக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்னுச்சு கண்ணு. அது மட்டுமா, வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா, ஆம்பளை பையன் பிறந்தான்னா கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறோம் இல்லையா? பெண் குழந்தை பிறந்ததுன்னா கண்ணே கண்ணேன்னு கூப்பிடுறோம். எந்த பயலாவது காதா காதான்னு கூப்பிட்டுருக்கானா? காதே காதேன்னு கூப்பிட்டுருக்கானா? நான் தான் உயர்வானவன்னு கண்ணு சொல்லுச்சு. ஒரு கடைக்கு போனால் கூட முதல்ல எந்த பொருளை வாங்கலான்னு கண்ணு தானே பார்க்குது. அப்புறம் தானே காது வேலை செய்யுது. இப்போ வந்திருக்காரு, ஒரு கிலோ நாட்டு சக்கரை பார்சல் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கண்ணு நாட்டு சக்கரை எங்கே இருக்குன்னு பார்க்குதுன்னு கண்ணு சொல்லிச்சு. காது சொல்லிச்சுப்பா, உன் பெருமையை நீயே சொல்லக்கூடாது, அடுத்தவன் பெருமையை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். கண் இல்லாமல் உலகத்தில் ஒன்றும் நடக்காது, அது பெரிய விஷயந்தான். ஆனால் காதுக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குது தெரியுமா? கண் இல்லாமல் காது மட்டுமே இருந்த மிகப்பெரிய வித்வான்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் காது இல்லாமல் உலகத்தில் ஒன்றையும் என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. இன்னொன்று, மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எந்த குறைபாடுகளை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அது முதல்ல பேசிக்காக நமக்கு தெரியணும். எந்த குறைபாடும் எப்போ வேணாலும் நமக்கு வாழ்க்கையில் வரலாம். சில பேர் கண்ணு பார்வை இல்லைன்னா அவங்கள பார்த்து சிரிக்க மாட்டோம். வாய் பேச முடியலன்னா அவங்கள பார்த்து சிரிக்க மாட்டோம். நடக்க முடியலன்னா அவங்கள பார்த்து சிரிக்க மாட்டோம். ஆனால் காது கேட்கலன்னு தெரிஞ்சால் மட்டும் அவங்கள பார்த்து நம்ம சிரிப்போம். பார்த்துருக்கீங்களா? என்ன சாப்பிட்டுட்டீங்களாம்மான்னு என்கிட்ட கேட்டான், இப்போ தான் வந்தேன் அப்படின்னா, என்ன அம்மா சாப்பிட்டுட்டியான்னு தானே கேட்டோம், அம்மா என்ன இப்போ தான் வந்தேன்னு சொல்லுது அப்படின்னு பக்கத்து அம்மாட்ட. கொஞ்சம் காது கேட்காது போல் அம்மாவுக்கு, நம்ம ஒன்று கேட்டால் அது ஒன்று பேசுதுன்னு சிரிப்போமா சிரிக்க மாட்டோமா? இந்த வேலையை முதல்ல நிறுத்தணும். குறைபாடுகள் என்பது இப்போதான் வரணும் அப்போதான் வரணுங்கிறது இல்லை, எப்போ வேணாலும் வரும். நமக்கெல்லாம் வயசாக வயசாக எது முதல்ல மந்தமாகும்? காது தான் மந்தமாகும். ஏன்னா கேட்டு 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 இந்த காது மந்தமாகும். உடனே இந்த காதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். பார்க்க பார்க்க இந்த கண்ணு மந்தமாகும். உடனே என்ன செய்கிறோம்? கண்ணாடியை தூக்கி போடுறோம். அதனால தான் இவங்க 2 பேருக்கு இடையில மட்டும் போட்டி. நாசிக்கு போட்டி வரல, வாய்க்கு போட்டி வரல. வாய்க்கு ஒரு சிக்கல் இருக்குது பாருங்க. இந்த வாய்க்குள்ளே தான் நாக்கு இருக்குது, இந்த வாய்க்குள்ளே தான் பல் இருக்குது. நான் சொன்னேன், பாம்புக்கு விஷம் பல்லில், இந்த தேளுக்கு விஷம் கொடுக்கல, மனுஷனுக்கு விஷம் வாய் முழுதும் இருக்கும். பேசுகிறத அழந்து பேசணும், யோசித்து பேசணும், இல்லைன்னா சிக்கல் வந்துடும். எவனாவது ஒருத்தன் பேசினான்னு வைங்களேன், பேசுன ஏய் அனாவசியமாக பேசினான்னு வச்சுக்கோ, என்னை பற்றி பல்ல உடச்சி விடுவான். ஆமாம் சொல்கிறோமா இல்லையா? பல்ல உடச்சி விடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். உடனே நாக்கு பல்லு சொல்லிச்சு, எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது பற்றியா? எவனா தப்பாக பேசினான்னா பல்ல உடச்சிருவேன்னு தானே கேட்கான். அப்போ அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன் அப்படின்னுச்சு பல்லு. நாக்கு சொல்லிச்சு, அப்படி ரொம்ப சாதாரணமாக என்ன எடை போட்டுறாத, உன்னையாவது ஒத்தையாக உடைக்கிறதுக்கு நேராகும், என்னை உடனே பிடிச்சி அறுத்துருவான். விளையாட்டு கிடையாது, நாக்கு அறுத்துருவான் அனாவசியமாக பேசினான்னு சொல்கிறோம். பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு உறுப்பும் அதனுடைய செயல்களை ஒழுக்கமாக செய்யணும், இல்லைன்னா நமக்கு சிக்கல் வந்துடும். இப்போ காதை போய் எட்டி எட்டி பார்த்துச்சு, இந்த காதுக்கும் கண்ணுக்கும் இடையில் சண்டை. இப்போ காது சொல்லிச்சு, அப்போ கண் இல்லாமல் காது மட்டுமே இருந்தவன் பெரிய வித்வான் ஆயிருக்கான். விளையாட்டு கிடையாது. என்ன சொன்ன நீ? ஆண் பையன் பிறந்தா கண்ணே கண்ணா கண்ணான்னு கூப்பிடுவான், பெண் குழந்தை பிறந்தா கண்ணே கண்ணேன்னு கூப்பிடுவான், எவனாவது காதா காதான்னு கூப்பிடுவானா, எவனாவது காதே காதேன்னு கூப்பிடுவானான்னு சொல்கிறியப்பா. இந்த உலகத்தில் எந்த இனமாக இருந்தாலும், எந்த குலமாக இருந்தாலும், எந்த கோத்திரமாக இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் பொதுவான ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷனு? இடுப்பில் கயிறை கட்டி காது குத்துற ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் காது குத்து விழா தான் நடத்துகிறானே தவிர ஊருக்குள்ளே எந்த வயலுக்காவது கண்ணு குத்து விழா நடத்துகிறானா? அப்படி கண்ணு குத்து விழா நடத்துகிறான்னா எங்கிட்ட வந்து சொல்லுன்னு 2ம் சண்டை போட்டுச்சு. அதனால தான் ரொம்ப அழகாக கண்ணுக்கு முக்கியத்துவம் இருக்குது, நாசிக்கு முக்கியத்துவம் இருக்குது, வாய்க்கு முக்கியத்துவம் இருக்குது, உடம்புல ஒவ்வொரு அவயவங்களுக்கும் முக்கியத்துவம் இருக்குது. ஆனாலும் செவிச்செல்வம் என்பது சாதாரணமான செல்வம் அல்ல. அதனால தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று மிக அருமையாக வள்ளுவன் பாடினான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைனா. அதனால தான் பேசுறது ரொம்ப எளிது, ஆனால் உட்கார்ந்து கேட்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய தவம்.
இப்போ என்னை பேச சொன்னீங்கன்னா எவ்வளோ மணி நேரம் வேணாலும் பேசுவேன். ஆனால் 5 நிமிஷம் உட்காந்து யாராவது பேசுவாங்கம்மா நீங்கள் கொஞ்சம் கேளுங்கன்னா நம்மளால் கீழே உட்காரவும் முடியாது, பொறுமையாக அமர்ந்து கேட்கவும் முடியாது. ஆக பேசுபவனை விட கேட்கக்கூடிய உங்களுக்கு புண்ணியங்களை வாரி வழங்குவதற்கு அபிராமி என்னை காத்திருக்கிறாள். ஆக வள்ளல் பெருமான் பாடிய அத்தனை அம்சங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு சொன்னால் ஒரு தடவையாவது கந்தகோட்டத்தில் போய் அந்த கந்தசாமிங்கிற நாமம் உள்ள முருகனையும் உற்சவராக இருக்கக்கூடிய அந்த பஞ்சலோக மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த குமாரசுவாமியை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். அவர்களை வழிபாடு செய்கின்ற பொழுது வள்ளல் பெருமானையும் மனதிலே தியானித்து கொண்டே வழிபாடு செய்யுங்கள். எப்போவுமே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் வரணும்னா ராமநாமம் சொல்லணும். லக்ஷ்மி நரசிம்மர் நம்ம முன்னாடி வந்து நிற்கணும்னா பிரகலாத நாமம் சொல்லணும். அதை போல நீங்கள் கந்தகோட்டத்தினுடைய முருகனுடைய அனுகிரகத்தை பெறணும்னா வள்ளல் பெருமானை, ஜீவகாருண்யத்தை பேசியவரை, எல்லாருக்கும் வயிற்றுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு நினைச்ச அந்த மகானை மனதிலே நினைத்து அவருடைய சன்னிதானத்தில், இங்கே முருகப்பெருமான் இருக்காரு, அந்த சன்னிதானத்தில் வந்து நின்று நீர் உண்டு, பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலன் உண்டு, பலனும் உண்டு, நிதியுண்டு, துதியுண்டு, மதியுண்டு, கதிகொண்ட நெறியுண்டு, நிலையும் உண்டு, ஊருண்டு, பேருண்டு, மணியுண்டு, பணியுண்டு, உடையுண்டு, கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தமுறும் உளமுண்டு, வளமும் உண்டு, தேருண்டு, பரியுண்டு, கரியுண்டு, மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்டு வண்டுற கடம்பணியும் நின்பத தியானம் உண்டாயில் அரசே, காருண்ட சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே, தன்முகத் துயமணி, உன்முகச் சைவமணி, ஷண்முக தெய்வமணியேன்னு ஒரு தெய்வமணி மாலை பாடல் பாடினால் எம்பெருமான் முருகன் உங்களுக்கு இம்மை, மறுமை, முக்தி என்கின்ற 3 நலன்களையும் கொடுத்து ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற மும்மலங்களையும் அழிப்பதற்கு உதவி செய்வான் என்பதை செய்தியாக சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நாளை சரியாக உங்களை இதை போல 7:30 மணிக்கு சந்திக்கிறேன் என்பதை செய்தியாக சொல்லி விடைபெறுகிறேன். ஒருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, ஆரிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.